பிலிப் சிட்னி. அப்போ இங்கிலீஷ் கிரிட்டிசிசம் இல்ல ப்ரோஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா பிலிப் சிட்னில நம்ம ஆரம்பிக்கலாம். சோ எலிசபெத்தன் ஏஜ்ல இருக்கிற ஒரு முக்கியமான ரைட்டர். சோ பிலிப் சிட்னியோட அண்ட் அப்பாலஜி ஃபார் போயட்ரி. அப்ப இது எதுக்கு எழுதினாரு அப்படின்னு சொன்னா, ஸ்டீஃபன் காசன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து த ஸ்கூல் ஆஃப் அபியூஸ் அப்படிங்கிற ஒரு கட்டுரை புத்தகத்தை எழுதுறாரு. அதுல வந்து கவிதையை வந்து தவறா சொல்றாரு. அதாவது இந்த கவிதை எழுதுறவர்கள் கவிதை என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, மக்களோட மனசை வந்து கலைக்குது, அது வந்து மேம்பாட்டுக்கு கிடையாது, பின்னோக்கிதான் கூட்டி போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது ஸ்கூல் ஆஃப் அபியூஸ் அப்படிங்கிறாரு. அப்போ கவிதை வந்து மக்களோட மனசை அபியூஸ் பண்ணுது, கெடுக்குது, சீரழிக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்போ அதுக்கு வந்து கவிதைக்கு வந்து யாராட்டும் ஒருத்தர் வந்து கொடி பிடிக்கணும் இல்லையா, யாராட்டும் வந்து அதோட நல்லது கெட்டதை சொல்லணும். அப்ப அதுக்கு வந்து பிலிப் சிட்னி வந்து எழுதுறாரு அண்ட் அப்பாலஜி. இந்த இடத்துல அப்பாலஜி அப்படின்னு சொன்னா டிஃபென்ஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல மன்னிப்பு கிடையாது, டிஃபென்ஸ். அப்ப அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இவர் வந்து ஒரு புக் எழுதுறாரு, அண்ட் அப்பாலஜி ஃபார் போயட்ரி. இட்ஸ் அன் எஸ்ஸே ஃபார்ம் இல்லையா. அப்ப இந்த எஸ்ஸேல வந்து அவர் என்ன சொல்ல போறாரு அப்படின்னு சொன்னா, போயட்ரி ஏன் நல்லது, கவிதை ஏன் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு டிஃபெண்ட் பண்ணுவார். அதுல முக்கியமானது மட்டும் இன்னைக்கு பார்ப்போம். அவர் எப்படி இந்த எஸ்ஸேவை ஆரம்பிக்கிறாருன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு போயட் அப்படிங்கிற வார்த்தை எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அது வந்து ரோமர்கள், த ரோமன்ஸ், அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்காங்க. யார போயட்ஸ் கூப்பிடுறதுக்கு பேட்ஸ், BATES. வேட்ஸ் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? டிவைனர், ஃபோர்சியர் இல்ல ப்ராஃபட் அப்படின்னு அர்த்தம். அதாவது இதுக்கப்புறம் வரப்போறத முன்கூட்டியே பார்க்கக்கூடிய ஒரு ஆள், அதுதான் வந்து கவிஞன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க பயன்படுத்தின வார்த்தை வந்து பேட்ஸ். இதே வந்து ஒரு நெட் எக்ஸாம்ல கேள்வியா வந்திருக்கு. அந்த டிவைனர் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான வார்த்தை. டிவைனர் நீங்க பாத்தீங்கன்னா இந்த நம்ம ஒரு படத்துலயும் பார்த்திருப்பீங்க, இது ஒரு வழக்கம். அதாவது சில பேருக்கு மட்டும் தான் பாத்தீங்கன்னா பூமிக்கு அடியில தண்ணி எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு தெரியும். அவங்க வந்து வாட்டர் டிவைனர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, கையில வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு வி வடிவில வந்து ஒரு குச்சி மாதிரி வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டே போவாங்க. கரெக்டா எந்த இடத்துல நீரோட்டம் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு கரெக்டா அந்த இடத்துல வந்து அந்த கம்பை குத்துவாங்க. அந்த இடத்துல தோண்டி பார்த்தா தண்ணி இருக்கும், கீழே ஓடும் இல்லையா. அப்ப அவங்களுக்கு இது மாதிரி மேலோட்டமா யாருக்கும் தெரியாது, கீழே அவ்வளவு அடியில போறது அவங்களுக்கு தான் தெரியும். அதே போலதான் ஒரு கவிஞனும். அதே போல 4C இனிமேல் வரப்போறத முன்கூட்டியே சொல்றவங்க, ஒரு தீர்க்க தரிசி மாதிரி இல்ல ஒரு ப்ராஃபட் மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கிரீக்ஸ். அப்ப கிரீக்கர்கள் வந்து கவிஞர்கள் என்னன்னு சொன்னாங்க, போயன், POIEIN அப்படின்னாங்க. இந்த வார்த்தையில இருந்தா இங்கிலீஷ் வார்த்தை வருது, POIEIN அப்படிங்கிற ஒரு கிரீக்க வார்த்தையில இருந்தா இங்கிலீஷ்காரங்க வந்து போயட் அப்படிங்கிற வார்த்தையை உருவாக்குறாங்க. அப்போ போயன் அப்படின்னு சொன்னா டு மேக், உருவாக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ போயட் அப்படின்னா எ மேக்கர், ஒன்றை உருவாக்குபவர். அதாவது இந்த உலகத்துல இல்லாதத அவரோட கவிதை மூலமா புதுசா உருவாக்குறாரு. அந்த உருவாக்கி அந்த கவிதை உலகுல இருந்து நம்ம புதுசா என்ன கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு பாடத்தை கொடுக்கிறார். சோ ஒரு கவிஞன் ஒரு ஐடியலான வேர்ல்ட வந்து உருவாக்குறாரு. இப்படிதான் உலகம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கக்கூடிய ஒரு வேர்ல்ட உருவாக்குறாரு. அதை வந்து நம்ம படிச்சு பார்த்து நல்ல வாழ்க்கைய வாழணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரியா? அப்ப இப்படிதான் வந்து அந்த கவிஞர்ங்கிற வார்த்தைக்கே வந்து ஒரு அர்த்தம் கொடுக்கிறார் சிட்னி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கவிதை வந்து பொதுவா வந்து 3 வகைப்படும் அப்படிங்கிறாரு. 3 ஜெனரல் கைண்ட்ஸ் ஆஃப் போயட்ரி வந்து ஃபர்ஸ்ட் பேசுறாரு. இந்த எஸ்ஏல ஏகப்பட்ட கான்செப்ட்ஸ் இருக்கு, நம்ம சில கான்செப்ட்ஸ் மட்டும் தான் இன்னைக்கு பாக்குறோம். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா ஸ்பிரிச்சுவல், பிலசாபிக்கல், இமேஜினேட்டிவ் அப்படின்னு 3 சொல்றாரு. சோ அப்போ நீங்க பாத்தீங்கன்னா இது எல்லா கவிதைக்கும் பொருந்தும். இப்ப பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கிறது கடவுளை பத்தி, ஆஃப் காட். அப்ப நீங்க தமிழ் இங்க எடுத்துக்கிட்டாலும் கவிதை உலகுல ஃபர்ஸ்ட் என்ன பக்தி இலக்கியம் இல்லையா, கடவுளை பத்தி பேசக்கூடிய ஒரு பக்தி இலக்கியம் வரும் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறமா பிலசாபிக்கல், அப்போ தத்துவம். அப்ப அறிஞர்கள் என்ன பண்ணுவாங்க, பிலசாபிக்கல் அதுவும் வந்து கவிதையில தான் எழுதியிருப்பாங்க அந்த காலத்துல அப்படிங்கிறாரு. அதுக்கு அடுத்ததுதான் வந்து இமேஜினேட்டிவ், கற்பனை. சோ ஒரு கற்பனை வளமிக்க ஒரு கவிதை அப்படின்னு போகுதுங்கிறாரு. அப்போ எல்லாமே கவிதைக்குள்ள தான் வருது, ஏன்னா முதல்ல எழுதுனாங்க கவிதையில தான் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த 3 கைண்ட்ஸ் வந்து ஒரு கேள்வியா உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஸ்பிரிச்சுவல் ஆஃப் காட், பிலசாபிக்கல் அப்படிங்கிறது ஆஃப் தாட், இமேஜினேஷன் அப்படிங்கிறது ஆஃப் இன்வென்ஷன், புதுசா உருவாக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த கவிஞர்களுக்கு போட்டியாளர்கள் யாரு அப்படின்னு பார்த்தா 2 பேர் முக்கியமா. பிரின்சிபல் சேலஞ்சர்ஸ், ஒரு கவிஞனுக்கு சவால் விடக்கூடிய அளவுக்கு இருக்காங்க அப்படின்னு சொன்னா 2 பேர். ஒண்ணு வந்து பிலாசபர், ஒரு அறிஞன். அதுக்கப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா வரலாற்றை பேசக்கூடிய ஒரு ஹிஸ்டாரியன். ஆனா இவங்களோட பிரச்சனை என்ன, இல்ல இவங்களோட லிமிடேஷன் என்ன அப்படின்னு சிட்னி வந்து குறிப்பிடுறாரு.
அப்ப பிலாசபர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா இந்த உலகத்தை பத்தியான பொதுவான நெறிகளை பத்தி சொல்றாரு. ஜெனரல் பிரின்சிபிள்ஸ், பெர்செப்ட் அப்படிங்கிறாரு. உலகம் இப்படி இயங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவா பேசுறாரு. ஹிஸ்டாரியன் என்ன பண்ணுவாரு, பொதுவுல ஜெனரல் இல்லாம பர்டிகுலரா இந்த காலகட்டத்துல இது நடந்துச்சு அது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாரு. அப்போ ஒருத்தர் வந்து உலகத்துல பொதுவா பேசுறாரு, ஜெனரல் லாஸ பத்தி பேசுறாரு. இன்னொருத்தர் பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ், வரலாற்று என்ன நிகழ்வு நடந்துச்சுன்னு சொல்றாரு. ஆனா ஒரு கவிஞன் வந்து இவங்க ரெண்டு பேரும் மீறி போறான். ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு கவிஞன் வந்து பிலாசபர் சொல்லக்கூடிய அந்த பொது நெறியையும் பேசுறான், ஹிஸ்டாரியன் சொல்லக்கூடிய அந்த ஒரு பர்டிகுலர் எடுத்துக்காட்டையும் சொல்றான். இந்த ரெண்டத்தையும் கம்பைன் பண்ணக்கூடிய ஒரு எபிலிட்டி வந்து யாருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு கவிஞன் இருக்கு. அதனால a poet is superior to both philosopher and historian அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து இந்த எஸ்ஏல சொல்றாரு. an apology for poetry. சரியா? சோ இதுதான் வந்து சிட்னியோட எஸ்ஏயோட அம்சம். உள்ள வந்து முன்னும் ஏகப்பட்டது இருக்கு, பட் இதை பார்த்துக்கிட்டா போதும். இதான் மேஜர் பாயிண்ட்ஸா இருக்கு. இப்போ உங்களுக்கு நோட்ஸ் இருக்கும் கையில இருந்துச்சுன்னு சொன்னா, முக்கியமா அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு 10 புத்தகம் இருக்கும் ஒவ்வொரு ஃபீல்டுக்கும். அதை இதை கொஞ்சம் எடுத்து ரிவைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அடுத்தது பார்ப்போம். அடுத்தது வந்து பிரான்சிஸ் பேக்கன். இல்ல பேக்கன் அப்படின்னு சொன்னாலும் நம்ம எஸ்ஏஸ் ஞாபகத்துக்கு வரும். அப்ப பேக்கன் வந்து மற்ற புத்தகங்களும் எழுதியிருக்காரு. ஏன்னு சொன்னா பேக்கன் ஒரு சயின்டிஸ்டும் கூட, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிற கான்செப்ட ஆல்மோஸ்ட் அவர் அப்பவே வந்து யோசிச்சிருக்காரு. ஏன்னா பிரான்சிஸ் பேக்கன் அப்படிதான் இறக்குறாரு. அவரு வண்டியில போறப்ப என்ன பண்றாரு, பனி கொட்டி கிடக்குது. அவருக்கு திடீர்னு ஒரு ஐடியா, ஒருவேளை வந்து இதுக்குள்ள வந்து மாமிசத்தை வச்சா மாமிசம் கெடாம இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோழியை எடுத்துட்டு போயிட்டு அந்த பனிக்குள்ள வைக்கிறாரு. அப்படிதான் அவருக்கு வந்து நிமோனியா வந்து இறந்து போறாரு. ஆனா அப்பவே கண்டுபிடிச்சிருக்காரு, பனி வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா பிரிசர்வ் பண்ணும், அழுகாம பாக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுல இருந்தா ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிற கான்செப்ட் பின்னாடி வரதா சொல்றாங்க. அப்போ பேக்கன் வந்து ஒரு சயின்டிஸ்ட் அப்படிங்கறதுனால சயின்டிபிக்கா யோசிக்கிறது எப்படி, ஒரு தாட் ப்ராசஸ் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுறாரு. அப்படிப்பட்ட ஒரு புத்தகம் தான் நோவம் ஆர்கனம், NOVUM, நோவம் ORGANUM, நியூ டூல், ஒரு கருவி, புதிய ஒரு கருவி அப்படிங்கிறார். எதுக்கு கருவி? இந்த தாட் ப்ராசஸ், முக்கியமா ஒரு சயின்டிபிக் தாட் ப்ராசஸ்க்கு நமக்கு வந்து புதிய ஒரு அப்ரோச் தேவை, நியூ டூல் தேவை அப்படிங்கிறார். அப்ப இது நியூ டூல்னா பழைய டூல் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மளுக்கு வரும். அப்ப பழைய டூல் என்னன்னா, இத பிரான்சிஸ் பேக்கனுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து அரிஸ்டாட்டிலோட ஆர்கனன் அப்படின்னு ஒரு ஒர்க் இருக்கு. ORGANON, ஆர்கனன் அப்படின்னா டூல் அப்படிங்கிறாரு. அப்ப அரிஸ்டாட்டில் வந்து அந்த காலத்திலே சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அந்த புத்தகத்துல அவர் என்ன சொல்றாரு, இதே போல ஒரு தாட் ப்ராசஸ் வந்து பண்றதுக்கு வந்து நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னா அவர் ஒரு மெத்தட சொல்லிட்டு போறாரு. டிடக்டிவ் மெத்தட், டிடக்டிவ், DEDUC, டிடக்டிவ், TIVE. ஓகேவா? டிடக்டிவ் அப்படின்னு சொன்னா பொதுவா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஜெனரல் பிரின்சிபல் நீங்க வச்சுக்கணும். அந்த ஜெனரல் பிரின்சிபல் இருந்து ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ்ல அன்னைக்கு நடக்கிறது, ஏதாவது ஒரு முக்கியமான இடத்துல நடக்கிறது ஜட்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிறார். அப்போ பொதுவா ஃபர்ஸ்ட் ஒரு ஜெனரல் பிரின்சிபலை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து அங்கங்க நடக்கக்கூடிய நிகழ்வுகளை ஜட்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்றது அந்த காலத்து டூல். அதை வச்சுதான் தாட் ப்ராசஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்ப அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு கருத்து தான் வந்து பிரான்சிஸ் பேக்கன் வைக்கிறாரு. அப்ப என்ன சொல்றாரு, சயின்ஸுக்கு தேவை அது கிடையாது, சயின்ஸுக்கு தேவை வந்து இண்டக்டிவ் மெத்தட். அந்த மெத்தட் அவர் இப்ப என்ன சொல்றாங்க, பெக்கனியன் மெத்தட். பேக்கன் அறிமுகப்படுத்திய மெத்தட இண்டக்டிவ் மெத்தட் இல்ல பெக்கனியன் மெத்தட் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன இண்டக்டிவ் மெத்தட், அது வந்து டிடக்டிவ் மெத்தட். இந்த இன்னுக்கு பதிலா டி போடுங்க, அவ்வளவுதான். இண்டக்டிவ் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், இப்ப இந்த சாம்பிள் இல்லையா, ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ஜெனரல் ஐடியாவை உண்டு பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் போய் சாம்பிள் கலெக்ட் பண்ணணும், ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ். அந்த சாம்பிள் எல்லாம் வச்சுக்கிட்டு ஓகே இந்த நகரத்துல தண்ணி வந்து சுகாதாரமா இல்ல அப்படின்னு நீங்க சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் போய் சாம்பிளை கலெக்ட் பண்ணி எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பொதுவான ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்க சொல்ல முடியும். ஃபர்ஸ்டே ஒரு பொதுவான ஸ்டேட்மெண்ட் சொல்லிக்கிட்டு அங்கங்க போய் சாம்பிள் செலக்ட் பண்ண கூடாது. அப்போ அது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட், அரிஸ்டாட்டில் சொன்ன டிடக்டிவ் மெத்தட். அந்த மெத்தடுக்கு ஆப்போசிட்டா இவர் சொல்றாரு. அப்போ பர்டிகுலர் இன்ஸ்டன்சஸ்ல இருந்து ஒரு ஜெனரல் பிரின்சிபலுக்கு போகணும், அதுதான் வந்து பேக்கன் சொல்றது. அது இந்த முக்கியமான அந்த புத்தகத்துல சொல்றாங்க. அதான் இந்த புத்தகத்தோட டைட்டில் நோவம் ஆர்கனம். அதுக்கப்புறம் இந்த புத்தகத்துல வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நம்ம மனசு பால் படுறதுக்கு வந்து ஒரு 4 காரணம் இருக்கு அப்படிங்கிறாரு. 4 idols of the mind. ரைட்டா? அந்த என்னென்னலாம், இப்ப ஐடல் அப்படிங்கிறது உருவ வழிபாடு மாதிரி இல்லையா, அதை வந்து நம்ம வந்து கண்மூடித்தனமா ஃபாலோ பண்றோம், அதனாலதான் நம்ம வந்து முன்னேறதே கிடையாது, அதை பார்த்து பக்குவமா இருந்துக்குங்க அப்படிங்கிறாரு.
அப்ப நம்பர் 1 ஐடல்ஸ் ஆஃப் த ட்ரைப், TRIBE. அப்ப ட்ரைப் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு தெரியும் இல்லையா, பழங்குடி மக்கள், அவங்க கூட்டா வாழ்வாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நம்மளுக்கு பிறப்பிலேயே என்ன பண்ண அப்படின்னு சொன்னா மனித இயல்பு, ஹியூமன் நேச்சர். அப்போ பொதுவாவே வந்து நம்மளுக்கு என்ன சொன்னா மனித இயல்புன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம சில விஷயங்களை சில இப்படிதான் பண்ணுவோம். அதை மாத்துறது வந்து கொஞ்சம் கடினமா இருக்கும், ரைட்டா? அப்ப அது வந்து கொஞ்சம் மாத்தணும். அப்ப இயல்புக்கு ஏத்த மாதிரி எல்லா இடத்துலயும் நடந்தா முன்னேற முடியாது. அப்ப அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி நடக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சோ அப்படி இல்லைன்னு சொன்னா முன்னேற மாட்டோம். அடுத்தது ஐடல்ஸ் ஆஃப் த கேவ் அப்படிங்கிறாரு. இந்த இடத்துல கேவ் அப்படிங்கிறது வந்து மனசதான் சொல்றாரு, டென். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும் இல்லையா, அதான் அப்ப அது இண்டிவிஜுவல் ஸ்பிரிட். அப்ப நம்ம வந்து சில பேர் வந்து நம்ம நினைச்சுப்போம், அவங்க என்ன நினைச்சுப்பாங்க, அவன் கரெக்டா இருக்கு, இவங்க எல்லாம் நல்லவங்க, இவங்க எல்லாம் கெட்டவங்க, இந்த உணவு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிப்போம்னு சொன்னா நமக்கு அப்படின்னு சொல்லி சில விதிகளை வச்சிருப்போம், அதை விட்டு வெளியே வர மாட்டோம். அது மாதிரி ஆளுங்களை திருத்துறதும் கஷ்டம் இல்லையா? அப்ப என்ன சொல்ற, அது வந்து ஐடல்ஸ் ஆஃப் த கேவ். அவங்க குகைகளே இருந்துப்பாங்க, தன்னோட குகையை விட்டு வெளியே வரமாட்டாங்க. அப்ப அது வந்து இண்டிவிஜுவல் ஸ்பிரிட், ஒரு தனி மனித கொள்கை, அதை அவங்க விட்டு வெளியே வரமாட்டேங்கிறாங்க. அதுவும் தப்புங்கிறாரு. அப்ப சில இடத்துல வந்து வளைஞ்சு கொடுத்து போகணும், இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வெளியே வரணுங்கிறாரு. அடுத்தது 3வது ஐடல்ஸ் ஆஃப் த மார்க்கெட் பிளேஸ் இல்ல மார்க்கெட். அப்ப மார்க்கெட்ல போனா என்ன பண்ணுவீங்க, மத்தவங்க கூட பேசிதானே ஆகணும், பேசி பழகுவீங்க. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தவறான வார்த்தை என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா ஒட்டுமொத்தத்தையும் கெடுத்துரும். அதனால பார்த்து பேசணும். வெளியே மத்தவங்க கிட்ட பேசுறப்போ, உரையாடுறப்போ தேர்ந்தெடுக்கிற வார்த்தைகள் ஒன்னும் பக்குவமா இருக்கணும். அப்ப இல் சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், தவறான வார்த்தை பிரயோகம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா நம்மள வேற வழிக்கு எடுத்துட்டு போயிடும். அதனால அதை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது 4வது ஐடல்ஸ் ஆஃப் த தியேட்டர். ஏன் இந்த தியேட்டருங்கிற வார்த்தை யூஸ் பண்ணா, தியேட்டர் அப்படிங்கிறது ரியாலிட்டி கிடையாது, யதார்த்தம் கிடையாது. தியேட்டர் அப்படிங்கிறது யதார்த்தத்தை போர்ட்ரே பண்ண ஒரு ஸ்டேஜ்ல உங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஒரு நாடகம் போடுறாங்க. அந்த நாடகம் உண்மை கிடையாது, உண்மையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு இல்யூஷன், அவ்வளவுதான். அப்ப அவர் என்ன சொல்றாரு இந்த இடத்துல, தியேட்டர் அவர் சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா டாக்மாஸ் ஆஃப் பிலாசபிஸ் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு மனிதனும் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா சில பிலாசபி வந்து ஃபாலோ பண்றோம். இந்த பிலாசபி அப்படிங்கிறது கொள்கை. எப்படிப்பட்ட கொள்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறிப்பிட்ட சில சொல்றது, அது வந்து மூட நம்பிக்கையா இருக்கலாம், இல்ல ஒரு அரசியல் அமைப்பு இருக்குன்னா அந்த அரசியல் அமைப்பு இல்ல அந்த தலைவர் தான் நல்லவர், அதெல்லாம் வேஸ்ட் அப்படிம்பாங்க. அப்ப நீங்க இங்க பாக்குறோம், ஒரு அரசியல் அமைப்புல போய் நீங்க சேர்ந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அவங்கதான் அப்படின்னு பின்பற்றுவோம், மத்தவங்களுக்கு என்ன நல்லது பண்ணாலும் ஏத்துக்க மாட்டோம், ரைட்டா? அப்ப இங்க கெட்டதே நடந்தாலும் நல்லதுக்கு மாதிரிதான் பேசுவோம், டாக்மா. அதாவது அப்படின்னு சொன்னா இதை விட்டு வெளியே வர மாட்டோம், நாங்க இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பிலாசபிய கண்மூடித்தனமா ஃபாலோ பண்றது. அப்ப இதுவும் தப்பு அப்படின்னு சொல்றேன். ஏன்னா அது வந்து ஒரு இல்யூஷன் தான் இல்லையா, ஒரு மாயம். அதை விட்டு வெளியே வாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப பேக்கன் என்ன சொல்றாரு, இந்த 4 இது ட்ரையப், கேவ், மார்க்கெட், தியேட்டர், இத இப்படி கண்மூடித்தனமா ஒவ்வொன்றும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா முன்னுக்கு வர முடியாது. அதனால இதை விட்டு வெளியே வாங்க. ஒரு மனித இயல்பா இருக்கட்டும், இல்ல தனக்கே இருக்கிற ஒரு குணாதிசயமா இருக்கட்டும், இல்ல தவறான சொற்களை பயன்படுத்தாதீங்க, இல்ல உங்களுக்கு இருக்கிற சில கொள்கைகளை புடிச்சுட்டு அதுக்கு பின்னாடி தொங்காதீங்க, வெளியே வாங்க அப்படின்னு சொல்றாரு. சரியா? அப்படி வந்தாதான் ஒரு சயின்டிபிக் அப்ரோச்சுக்கு போக முடியும். அடுத்தது பார்ப்போம். அடுத்தது முக்கியமானது வந்து ஜான் ட்ரைடன். ஒரு நியோ கிளாசிக்கல் ஏஜ் அப்படின்னு நம்ம லிட்டரேச்சர்ல சொல்றப்ப இவர் தான் வர்றாரு இல்லையா? அப்ப ட்ரைடனோட an essay of dramatic poesy 1668ல வெளிவருது. அப்ப இந்த எஸ்ஏல வந்து எதை பத்தி அப்படின்னு சொன்னா டிராமா, நாடகம் மட்டும், அது நாடக, அப்ப கவிதையிலையும் எழுதுறாங்க. அப்ப கவிதை நாடகம் ரெண்டு சேர்த்து சொல்றாரு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரையாடல் மாதிரி. இது ஒரு 4 பேருக்குள்ள ஏற்படக்கூடிய ஒரு உரையாடல், ரைட்டா? அப்ப இந்த எஸ்ஏல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கேள்வினா இப்படிதான் வரும். இந்த எஸ்ஏ என்ன கிரக்ஸ், ஒரு 4 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஒரு போட்ல, அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு சண்டை போயிட்டு இருக்கு, இங்கிலீஷ்காரங்களுக்கும் டச்சுக்காரங்களுக்கும் ஒரு சண்டை போயிட்டு இருக்கு. இவங்க பாத்தீங்கன்னா ஒரு போட், அந்த போட் எங்கன்னா தேம்ஸ் ரிவர்ல வந்து போயிட்டு இருக்கு. அவங்க வந்து இந்த 4 பேர் யாருன்னா கிரைட்டிஸ், CRITS, கிரைட்டிஸ், யூஜீனியஸ், லிசிடியஸ் அண்ட் நியாண்டர். இந்த 4 பேரும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த போட்ல ஏறி பயணம் பண்றாங்க. அப்போ வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்குள்ள ஒரு டிபேட், எந்த டிராமா வந்து சிறந்த டிராமா, இல்ல யாரு சிறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு கேள்வி எப்படி வரும்னா, இந்த 4 பேரும் யார் யாரை ரெப்ரசென்ட் பண்றாங்க நிஜ வாழ்க்கையில, அவங்க எதை பத்தி பேசினாங்க, இது பொதுவா உங்களுக்கு வரக்கூடிய கேள்வியா இருக்கும். அப்போ கிரைட்டிஸ் அப்படின்னு சொன்னா கிரிட்டிக் அப்படின்னு அர்த்தம். அது ரியாலிட்டியில யாரை குறிக்குதுன்னா சர் ராபர்ட் ஹோவர்ட் அப்படிங்கிற ஒரு ஆளை குறிக்குது. அவர் யாரு அப்படின்னு சொன்னா நம்ம ட்ரைடனோட பிரதர் இன் லா, சரிங்களா? அப்போ முதல் அவர் யாரை பத்தி பேசுறாரு, யாருக்கு சப்போர்ட்டா பேசுறாரு அப்படின்னு சொன்னா ஏன்ஷியன்ட் ரைட்டர்ஸ், அந்த காலத்து எழுத்தாளர்கள். அவர் என்ன சொல்றாருன்னா அந்த காலத்து எழுத்தாளர்கள்லாம் எப்படி எழுதுனாங்க
அவங்களுக்குன்னு சில ரூல்ஸ் இருந்துச்சு, அதை மீறி வரமாட்டேன். அப்போ கிரீக் டிராமாஸ், அப்ப அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சில ரூல்ஸ் இருக்கு இல்லையா? 3 யூனிட்டிஸ், டைம், பிளேஸ் அண்ட் ஆக்ஷன், அதை கட்டுப்பாட்டுக்குள்ள எழுதுவாங்க. இந்த காலத்துல என்னத்தை எழுதுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்ஷியன்ட் ரைட்டர்ஸை பத்தி அவர் வந்து, இல்ல ஏன்ஷியன்ட் பிளே ரைட்ஸை பத்தி அவர் சப்போர்ட் பண்றாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா யூஜீனியஸ், ஒரு மாடர்னான ஆளு. யாரை குறிக்குதுன்னா சார்ல்ஸ் சாக்வில் அப்படிங்கிறவரை குறிக்குது. அவர் யாரு அப்படின்னு சொன்னா டிரைடனோட பேட்ரன். அதாவது நம்ம இதுல சொல்லுவாங்க இல்லையா, வள்ளல்கள், அவங்க வந்து பாத்தீங்கன்னா கவிஞர்களுக்கு வந்து பணம் கொடுத்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே போல ஒரு பேட்டர்ன் அவர் தான் ஜான் டிரைடனுக்கு பேட்டர்ன். அவர் யாரை பத்தி பேசுறாரு அப்படின்னு சொன்னா மாடர்ன் பிளே ரைட்ஸ் இல்ல மாடர்ன் ரைட்டர்ஸை பத்தி பேசுறாரு. அவர் என்ன சொல்றாரு, இங்கிலாந்துல வந்து இந்த ஏன்ஷியன்ட் சொன்னதெல்லாம் வந்து வச்சு ஃபாலோ பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ண மாட்டோம், யூனிட்டிஸ் வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா ஷேக்ஸ்பியர் எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க ஃபாலோ பண்ணாரு, அதனாலதான் நமக்கு நம்ம டிராமாலாம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் எடுத்து பேசுவார். ஆனா பொதுவா அவர் பேசுறது மாடர்ன், இப்ப இருக்கிற ரைட்டர்ஸ். அடுத்தது லிசிடியஸ். லிசிடியஸ் யாரை குறிக்குது, சர் சார்ல்ஸ் செட்லே அப்படிங்கிறவரை குறிக்குது. அவர் என்ன சொல்றாரு, இருக்கிறதுல இப்போதைக்கு பிரெஞ்சு டிராமா இல்ல பிரெஞ்சு பிளே ரைட்ஸ் தான் வந்து அற்புதமா நாடகம் போடுறாங்க, அவங்க தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா பண்றாங்க பத்தி பிரெஞ்சு டிராமா வந்து எடுத்துக்காட்டோட சொல்லுவார். கடைசியில வந்து நியாண்டர் அப்படின்னா புதிய மனிதன் அப்படின்னு அர்த்தம், நியூ மேன். அது நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் வச்சுக்கலாம், அது ஜான் டிரைடன் தான் ஹீரோ. அவர் கடைசியில வந்து இவர் தான் பெரிய ஸ்பீச். இங்கிலீஷ் டிராமா அப்படிங்கிறதுல இங்கிலீஷ் டிராமா எப்படி சிறந்தது, அதுல ஷேக்ஸ்பியரோட ரோல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா வந்து படிப்படியா போகும். சரியா? அப்ப இதை வந்து நீங்க பேசிக்கா வச்சுக்கிட்டு இந்த எஸ்ஏல வந்து கொஞ்சம் யார் யாரு என்னென்ன சொன்னாங்க, யாரை பத்தி சப்போர்ட் பண்ணாங்க, முக்கியமா டிரைடன் சொன்னது என்னங்கிறத நீங்க பாத்துக்கணும். சரியா? உங்களுக்கு கேள்வி இப்படியே கூட ஸ்ட்ரைட்டா வந்துடும். கிரைட்டீஸ்ங்கிறது யாரை குறிக்குது, இல்ல லிசிடியஸ் எதை பத்தி பேசினாரு, இந்த ஒரு ஸ்லைடை நீங்க பாத்துக்கிட்டாலே போதுமானதா இருக்கு. அடுத்தது நீங்க டிரைடன் அப்படின்னால அடுத்தது போப் தான் அதே ஏஜ்ல. சோ போப்போட ஒரு முக்கியமான ஒண்ணு an essay on criticism 1711ல வருது. ஆனா இன்னொன்னு தெரிஞ்சுக்கங்க, இதே வந்து ஒரு இடத்துல ட்விஸ்ட் பண்ணி ஒரு கேள்வி கேட்டாங்க. எஸ்ஏ அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து எஸ்ஏ கிடையாது, ஆக்சுவலா வந்து கவிதை வடிவில ஒரு எஸ்ஏ. அதனால இதை வேர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து ஒரு வேர்ஸ் எஸ்ஏ. ஏன்னா ஒரு எழுதுல வந்து கவிதை வடிவத்துல இருக்கும், ஒரு போயம் மாதிரி இருக்கும். அப்போ இது எஸ்ஏன்னு சொல்ல முடியாது, அதாவது எஸ்ஏ தான் ஆனா கவிதை வடிவத்துல இருக்கு, போயம்னு சொல்லலாம். ஆனா கிரிட்டிசம் பத்தி பேசு, அண்ட் எஸ்ஏ ஆன் கிரிட்டிசம். ஏன் அப்படின்னு சொன்னா இவர் கவிதை, இவர் அலெக்சாண்டர் போப் அப்படின்னு சொன்னாலே அவர் வந்து திருவள்ளுவர் மாதிரி என்ன பண்ணுவாரு அப்படின்னா குரல் வடிவில ரெண்டு வரி அப்படிம்பாரு, கப்லெட், ஹெரோயிக் கப்லெட்ல தான் எழுதுவாரு. அது என்ன ஹெரோயிக் கப்லெட் அப்படின்னு சொன்னா, ஒரு கப்லெட் அதாவது 2 கப்லெட் மொத்தம் 10 சிலபல் தான் இருக்கும். ரைட்டா? சோ 10 ரைட்டா? அப்படின்னா அயாம்பிக் பென்டாமீட்டர் அந்த இதுல தான் அவர் வந்து எழுதுவார். மேல 10 கீழே 10 2 வரியில எழுதி முடிக்கணும். அயாம்பிக் பென்டாமீட்டர்ல இருக்கும், 2 வரியில இருக்கணும். சோ அப்படிதான் வந்து தாட் ப்ராசஸே வந்து எழுதுவார். ரொம்ப கஷ்டமா இருக்கும் அது எழுதுறது. சோ அதுக்கு வந்து பேர் போனவர் வந்து அலெக்சாண்டர் போப். அப்ப இந்த எஸ்ஏவை அப்படிதான் எழுதியிருக்கிறார், கவிதை வடிவில் தான் எழுதியிருக்கிறார். ரைட்டா? சோ அப்ப எக்ஸாம்பிள் அவர் என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் இந்த வரிகள் பாருங்க. In poets as true genius is but rare, true taste as seldom is the critic share. பாத்தீங்கன்னா திருக்குறள் மாதிரி 2 வரி அவ்வளவுதான். அதுல பாத்தீங்கன்னா ரைம் ஆகும், ரேர், ஷேர், அப்புறம் கரெக்டா 10 சிலபல்ல முடிப்பாரு. அப்போ இது மாதிரி எழுதுறது ரொம்ப கடினமானது. அவர் ரொம்ப இது மாதிரி மனக்கெட்டே எழுதியிருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, எப்பவுமே வந்து இந்த கிரிட்டிக்ஸ் என்ன பண்றாங்க, எழுத்தாளர்களை பார்த்து எப்ப பார்த்தாலும் கிண்டல் பண்ணிடுறாங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா படம் எடுக்கிறவங்க வந்து விமர்சனம் பண்றதுக்கு யூடியூப்ல ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அப்ப இதெல்லாம் வந்து பார்த்து வந்து போப் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவர் போப் சொல்றாரு, டேய் எங்களை விமர்சனம் பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஃபர்ஸ்ட் படம் எடுத்து காமிங்க, ஃபர்ஸ்ட் நீங்க எழுதுங்க அப்படிங்கிறாரு. அதேதான் சொல்றாரு. இன் போயட்ஸ் ஆஸ் ட்ரூ ஜீனியஸ் இஸ் பட் ரேர். ஒரு உண்மையான கவிஞனுக்கு ட்ரூ ஜீனியஸ் அதுவா, அவனுக்கு ஒரு உண்மையான ஒரு ஜீனியஸ் வந்து ரேர். எல்லாம் படிச்சு கிடிச்சு அவனா வந்து இன்னேட்டா உள்ளே நேச்சுரலா ஒரு டேலண்ட் இருக்கும் இல்லையா, ஒரு போயட் வந்து நேச்சுரல் டேலண்ட் இருக்கிறது வந்து ரொம்ப ரேர் அப்படிங்கிறாரு. அப்போ ஒரு போயட் வந்து நேச்சுரலி டேலண்டடா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதே போல ட்ரூ டேஸ்ட் as seldom is a critic share. அப்போ உண்மையான கிரிட்டிக் வந்து அறிவு இருக்கணும். எப்படிப்பட்ட அப்படின்னு சொன்னா, ஒரு ஒர்க்கை எடுத்து அதுல ட்ரூ டேஸ்ட், அவனுக்கு வந்து இதுதான் நல்லது அந்த டேஸ்ட் பண்ணக்கூடிய, அது வந்து நல்ல விமர்சனம் பண்ற தகுதி இருக்கணும். ஃபர்ஸ்ட் அதுக்கு அவனும் ஒரு கவிஞனா இருக்கணும். சோ நீ படம் எடுத்தாதான் உனக்கு வந்து அதோட அருமை தெரியும், நீ கவிதை எழுதினா அதோட அருமை தெரியும், சும்மா உட்காந்துக்கிட்டு வந்து கிரிட்டிசைஸ் பண்ண உனக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. சரியா? அதுக்கப்புறமா இந்த எஸ்ஏ எடுத்துக்கிட்டீங்கன்னா, எஸ்ஏ ஆன் கிரிட்டிசிசத்துல சில முக்கியமான வரிகளை வந்து போப் எழுதுறாரு.
அது வந்து இன்னைக்கும் நம்ம வந்து ஃபாலோ பண்றோம். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா a little learning is a dangerous thing அப்படிங்கிறார். அதாவது அரையங்குறையமா கத்துக்கிறது என்னைக்குமே வந்து ஆபத்துல தான் முடியும் அப்படின்னு சொல்றாரு. a little learning is a dangerous thing. drink deep or taste not the Pyrenean spring அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா கொஞ்சமா கத்துக்கிட்டு அரையங்குறையமா கத்துக்கிட்டு இந்த வாட்டர் பல ப்ரொஃபசர்ஸ் பார்த்திருக்கோம், பல ஆளுங்களை பார்த்திருக்கோம். ஏதோ ஒன்னு ரெண்டு தெரிஞ்சு வச்சுட்டு அதையே வச்சு காலத்துக்கு ஓட்டிட்டு இருப்பாங்க. அப்ப என்ன சொல்றாரு, உண்மையான லேர்னிங்க்கு வந்து அது பத்தாது. என்னைக்காட்டு ஒரு நாள் மாட்டிப்பீங்க. என்னைக்காட்டு ஒரு மாணவன் உங்களை மீறி கேள்வி கேட்கறப்ப வந்து மாட்டிப்பீங்க. அந்த இடத்துல நீங்க ஒரு அத்தாரிட்டேரியனா உங்களை சமாளிக்கிறதுக்கு அடி உதற மாதிரி வந்து அவங்களை வந்து மட்டம் தட்டுவீங்க. அந்த வேலையை பார்க்காதீங்க அப்படிங்கிறாரு. அதனால என்ன பண்ண, ட்ரிங்க் டீப், இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து படிங்க அப்படிங்கிறாரு. ஆர் டேஸ்ட் நாட் த பைரியன் ஸ்பிரிங். இது எதுக்கு வந்து எடுத்துக்காட்டுன்னா, பைரியன் ஸ்பிரிங் அப்படிங்கிறது வந்து ஒலிம்பியன் மவுண்டன் ஒண்ணு இருக்கு. அங்கதான் வந்து கிரீக்க கடவுள்கள் வந்து இருக்கிற இடம் அது. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பெகாசஸ் அப்படிங்கிற ஒரு குதிரை இருக்கு. அந்த குதிரைக்கு வந்து ரெக்கை எல்லாம் இருக்கும், அது பறக்கும். அந்த குதிரை என்ன பண்ணுது, அந்த மலையில வந்து அதோட கால்களை வச்சுட்டு கீழே வந்து தோண்டும், இல்ல இடிக்கும். அப்படி வந்து இடிக்கிறப்ப வந்து என்ன சொன்னா, கீழே இருந்து ஒரு ஊற்று பொங்கி வருது. அந்த ஊற்றை தான் ஹிப்போக்ரீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இதுதான் சொல்றாரு த பைரியன் ஸ்பிரிங் அப்படிங்கிறாரு. அந்த ஊற்றை வந்து குடிக்கிறது வந்து அந்த அதுக்கு ஒரு கதை இருக்கு. அதாவது என்னன்னா, அந்த ஊற்றுல இருக்கிற தண்ணியை நீங்க குடிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து இமேஜினேஷன் அதிகமாகும். அப்புறம் வந்து மியூசஸ் அப்படின்னு ஒருத்தங்க ஒரு 9 மியூசஸ் இருக்காங்க. அந்த மியூசஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏஞ்சல்ஸ், அவங்க வந்து ஆர்டிஸ்ட் கிரிட்டிக்ஸ் வந்து இன்ஸ்பயர் பண்ணக்கூடியவங்க. சோ அவங்க எல்லாம் கூட அந்த ஸ்பிரிங்கர்ஸ், அந்த நீர் ஊற்று இல்ல அந்த ஓடைய பக்கத்துல தான் இருப்பாங்க அப்படிங்கிறாரு. அப்ப அங்க போய் ஒழுங்கா குடிங்க, இல்ல அதை குடிக்காம விடுங்க அப்படிங்கிறாரு. சரியா? இப்போ உங்களுக்கு மியூசஸ் பத்தி தெரியணும் அப்படின்னு சொன்னா ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து புது சேனல்ல ப்ரொஃபசர் அகாடமி இங்கிலீஷ்ல இருக்கு, அதை போய் பாருங்க. அடுத்தது சில முக்கியமான வரி அப்படின்னு சொன்னா, டு err is human, to forgive divine. err அப்படின்னா டு மேக் எரர்ஸ். அப்போ தப்பு செய்யறது வந்து மனித இயல்பு, அதை மன்னிக்கிறது தான் வந்து கடவுளோட குணாதிசயம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்போ நம்ம மனுஷனா இருந்து கடவுளா மாறணும்னு சொன்னா மன்னிக்க கத்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அடுத்தது இன்னும் ரொம்ப ஃபேமஸ் ஆனது, ஃபார் fools rush in where angels fear to tread. அதாவது இந்த முட்டாளுக்கு தான் வந்து எங்க போகணுமோ அங்க யோசிக்காம அதுபடி கண்மூடித்தனமா போவாங்க. ஆனா ஏஞ்சல்ஸ் அறிவாளிங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா பார்த்து பக்குவமா தான் அடி எடுத்து வைப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த வரிகளே வந்து உங்களுக்கு கேள்வியா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது பார்ப்போம். அடுத்தது ஒரு முக்கியமான கிரிட்டிக் நம்மளுக்கு ஜான்சன், லெக்சிகோகிராஃபர் இல்லையா? 1755ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு டிக்ஷனரி எடுத்து வந்தவர். அப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, ப்ரிஃபேஸ் டு ஷேக்ஸ்பியர் 1765ல எழுதுறாரு. என்ன ப்ரிஃபேஸ், எதுக்கு ப்ரிஃபேஸ் அப்படின்னு சொன்னா, டாக்டர் ஜான்சன் வந்து ஷேக்ஸ்பியரோட பிளேஸ் எல்லாம் தொகுக்கிறார், எடிட் பண்றாரு. எடிட் பண்ணி அதுக்கு வந்து ஸ்காலர்லி டிஸ்கிரிப்ஷன்ஸ் கீழே எழுதுறாரு. அதுல ஏதாவது குற்றம் குறை இருந்தா நீக்கிறாரு. ஒரு எடிட்டரா வேலை பார்க்கிறாரு. அப்ப அவர் பண்ண ஒரு எடிட்டட் ஒர்க் வந்து வெளியே வருது, ஒரு கலெக்ஷன் ஆஃப் பிளேஸ் பை ஷேக்ஸ்பியர். அப்படி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அதுக்கு வந்து ஒரு முன்னுரை எழுதுறாரு, ப்ரிஃபேஸ் எழுதுறாரு. அந்த ப்ரிஃபேஸ் வந்து இப்ப நம்ம தனியா படிக்கிறோம். சரியா? அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் போய் கான்டெக்ஸ்ட பாத்துக்கணும். ஏன் ஜான்சன் இதை எழுதினாரு அப்படின்னு சொன்னா, அவர் தொகுப்புக்கு வந்து அவர் முன்னுரை எழுதுறாரு. அந்த முன்னுரையில ரொம்ப டீடைல்டா எழுதியிருப்பாரு. இது பெரிய ஒரு எஸ்ஸே, இது ஒரு ப்ரிஃபேஸ். இது அதுல முக்கியமானதை இன்னைக்கு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, ஷேக்ஸ்பியர் ஃபர்ஸ்ட் புகழ்வார். அவரோட முக்கியமான காரணம் அவர் சொல்றாரு, he looked inwards and found her there. அதாவது ஷேக்ஸ்பியர் வந்து மத்தவங்களை போல வந்து நேச்சர் இல்லையா, நேச்சரை வந்து வெளியே தேடி கண்டுபிடிக்கல, அது அவருக்குள்ளே இருக்கு. he looked inwards, தனக்குள்ள பார்த்தாரு. அந்த நேச்சர் வந்து தனக்குள்ளே, இயற்கை அன்னைய தனக்குள்ளேயே வந்து, அதை இயற்கை அன்னைங்கிறப்ப வந்து இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் எப்படி வாழ்றாங்க எல்லாமே வந்து தனக்குள்ளேயே கண்டுபிடிச்சுக்கிட்ட ஒரு ஆள் தான் ஷேக்ஸ்பியர். மத்தவங்க தான் வந்து உலகத்துக்குள்ள வெளியே இருக்கிற அவுட்டர் இதை வந்து சுத்தி பார்த்து தேடிட்டு இருக்காங்க. இந்த ஆளுக்கு வந்து உள்ளே இருக்கு, பிறப்பிலே இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து புகழ்றாரு. அதுக்கப்புறம் போட்டு அடிப்பாரு. அப்புறம் ஜான்சன் சொல்றாரு, இருந்தாலும் ஷேக்ஸ்பியருக்கு சில ஃபால்ட் எல்லாம் இருக்கு, சில பிரச்சனை எல்லாம் இருக்கு. நம்பர் 1, his tragedy seems to be skill அப்படிங்கிறாரு. அதாவது அவரோட துன்பவியல் நாடகம் இல்ல டிராஜடி, இப்ப ஹாம்லெட்டா இருக்கட்டும் இல்ல ஒத்தேலவா இருக்கட்டும், இதே மாதிரி நாடகம் வந்து என்ன பண்ணா ரொம்ப வந்து மெனக்கெட்டு எழுதுன மாதிரி இருக்கு. ஸ்கில், லேபர், ரொம்ப உழைச்சி எழுதி இருக்கிற மாதிரி தெரியுது. அது நேச்சுரலா வரல அவருக்கு அப்படிங்கிறாரு. ஆனா அவரோட காமெடி வந்து ரொம்ப இயல்பா வருது. இது ஒரு நல்ல விமர்சனம். அதாவது ஒரு பக்கம் ஃபால்ட், இன்னொரு பக்கம் வந்து அவரோட பெஸ்ட், ரெண்டுமே சேர்த்து சொல்றாரு. நிறை குறை ரெண்டுமே சேர்த்து சொல்றாரு. அப்ப ஜான்சன் என்ன சொல்றாருன்னா, ஷேக்ஸ்பியருக்கு வந்து டிராஜடி வந்து இயல்பா வரல, ரொம்ப மெனக்கெட்டு சிரமப்பட்டு எழுதுன மாதிரி தெரியுது.
அவரோட காமெடி வந்து அவருக்கு இயல்பா வருது, இன்ஸ்டிங் அப்படிங்கிறார், உள்ள இருந்து வருதுங்கிறார். அதுக்கப்புறமா ஷேக்ஸ்பியர் சாக்ரிஃபைசஸ் வர்ச்சு டு கன்வீனியன்ஸ். ஷேக்ஸ்பியருக்கு வந்து இந்த மொராலிட்டியை சொல்லிக் கொடுக்கணும், ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கணும் அவருக்கு வந்து என்னைக்கும் நினைச்சது கிடையாது. அவர் வந்து ஒரு நாடகம் போடுறவரு. எந்த இடத்துக்கு வந்து மக்களை ப்ளீஸ் பண்ணணும், மக்களை வந்து சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சா அந்த நீதி நேர்மை அதை பத்தி எல்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதெல்லாம் காத்துல விட்டுட்டு அது பாட்டு வந்து நாடகத்தை போடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்றாரு. ஹி சாக்ரிஃபைசஸ் வர்ச்சு டு கன்வீனியன்ஸ். தேவைக்கு ஏத்த மாதிரி இதெல்லாம் காத்துல தூக்கி போட்டு அது பாட்டு வந்து நாடகத்தை நடத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு விமர்சிக்கிறார். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு குறைய சொல்றார். A quibble was to him the fatal Cleopatra. ஷேக்ஸ்பியருக்கு வந்து வார்த்தை விளையாட்டுனா ரொம்ப பிடிக்கும். நேத்து கூட கிளாஸ்ல கூட நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஹாம்லெட்டா த்ரோட் ஹாம்லெட்ல பாத்தீங்கன்னா அங்க வந்து ஹாம்லெட்டோட வேலை என்ன, போய் கொலை பண்ணணும் இல்லையா, அங்கிள் வந்து தீர்த்து காட்டணும், பழி வாங்கணும். ஏன்னா அப்பாவை அவன் கொலை பண்ணிட்டு அதனால அப்பாவை பழி வாங்கணும். ஆனா அவன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வார்த்தை விளையாட்டு, சன் சன் இது மாதிரி ஹோமோபோன்ல உட்காந்து விளையாண்டுட்டு இருக்குது. அந்த குவல் அப்படிங்கிறது பண், வார்த்தை விளையாட்டு. அப்போ அந்த வார்த்தை விளையாட்டு வந்து பாத்தீங்கன்னா ஷேக்ஸ்பியருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால மத்ததெல்லாம் கூட கோட்டை விட்டுருவார். அந்த ஒட்டுமொத்த நாடகமே அழிஞ்சு போனாலும் சரி அவருக்கு வந்து வார்த்தை விளையாட்டு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஜான்சன் வந்து விமர்சிக்கிறார். அது எது கூட கம்பேர் பண்றதுன்னா the fatal Cleopatra. அப்ப கிளியோபேட்ரா எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இது ஈஸியா இருக்கும். அப்ப எகிப்த் அந்த ராணி கிளியோபேட்ரா என்ன பண்றா அப்படின்னா கடைசியில வந்து ஒரு ஆஸ்ப் அப்படிங்கிற ஒரு பாம்பு அதை எடுத்து தன்னோட மார்பகத்துல வந்து அணைச்சிப்பா. அந்த பாம்பை சீண்டி தான் அதை என்ன பண்றா அப்படின்னு சொன்னா இறந்து போயிடுவா. அப்ப ஷேக்ஸ்பியருக்கு வந்து இந்த வார்த்தை விளையாட்டுங்கிறது அதே போல தான் சாவணும்னு தெரிஞ்சாலும் அதை எடுத்து தான் ஒத்திக்கிட்டு தான் அவர் சாவாரு அப்படிங்கிற மாதிரி வந்து ஷேக்ஸ்பியர் பயங்கரமா விமர்சனம் பண்றாரு. சோ இந்த விமர்சனம் வந்து போயிட்டே இருக்கும். இது ஒரு லென்த்தியான ஒண்ணு. அதுக்கப்புறம் கடைசியில இந்த டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் திஸ் எஸ்ஸே இந்த ப்ரிஃபேஸ்ல வந்து ஜான்சன் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து என்னோட நோட்ஸ் அதாவது எடிட் பண்ணிருக்கேன் இல்லையா, ஷேக்ஸ்பியர் பிளேஸ் எல்லாம் எடிட் பண்ணிருக்கேன் இல்லையா, அதுல நான் நோட்ஸும் கொடுத்திருக்கேன். சில இடத்துல நான் என்னென்னலாம் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னா நான் 3 இது பண்ணிருக்கேன். நம்பர் 1 இல்லஸ்ட்ரேட்டிவ். என்னோட எடிட்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, எந்த இடத்துல உங்களுக்கு கஷ்டமா படிக்க முடியாது, சில இடத்துல இந்த இடத்துக்கு ரீடர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் தேவை அப்படின்னு தோணுச்சோ அந்த இடத்துல நான் வந்து டிஃபிகல்டிஸை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அதுக்கு வந்து சில நோட்ஸ் எழுதியிருக்கேன். அந்த காலகட்டத்தில் இது என்ன அர்த்தம், இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், இது என்ன மீன் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளனேட்டரி நோட்ஸ் நான் வந்து கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அது வந்து ரீடர்ஸ்க்கு பயனுள்ளதா இருக்கும். அது இல்லஸ்ட்ரேஷன். ஓகேவா? அப்ப இல்லஸ்ட்ரேட் தெளிவுபடுத்துற மாதிரி கொடுத்திருக்கேன் அப்படிங்கிறாரு. அடுத்தது என்னோட நோட்ஸ் எப்படிப்பட்ட நோட்ஸ், இதெல்லாம் வந்து ஜான்சன் தன்னோட நோட்ஸ் பத்தி தானே சொல்லிக்கிறாரு. சரியா? அடுத்தது என்னோட நோட்ஸ் எப்படிப்பட்டதா இருக்கும்னா ஜுடிஷியலா இருக்கும். ஜுடிஷியல் அப்படின்னு சொன்னா ஜட்ஜ்மெண்டல். அப்ப நான் என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னு சொன்னா ஒரு நீதிமானாக நல்லதும் சொல்லியிருப்பேன் கெட்டதும் சொல்லியிருப்பேன். இப்ப நான் ஷேக்ஸ்பியரை பத்தி விமர்சனம் பண்றப்போ இதெல்லாம் அவரோட ஃபால்ஸ், இதெல்லாம் அவரோட பியூட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேரடியா சொல்லியிருப்பேன். நான் வந்து அந்த பக்கமும் சாய மாட்டேன், இந்த பக்கமும் சாய மாட்டேன். ஒரு ஜட்ஜ் போல வந்து தீர்ப்பு நான் சொல்லியிருக்கேன் என்னோட நோட்ஸ்ல. அப்போ நீங்க அந்த இதை பார்த்தாலே தெரியும். இது வரைக்கும் நம்ம அப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம். அவர் அதையும் சொல்றாரு, இதையும் சொல்றாரு, நல்லதும் சொல்றாரு கெட்டதும் சொல்றாரு. அடுத்தது 3வது வந்து என் நோட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா இமெண்டேட்ரி. அதாவது EMENDATORY. இமெண்டேட்ரி அப்படின்னு சொன்னா ஒருவேளை தவறுகள் இருந்திருந்தால் அதை நான் திருத்தி இருப்பேன். தேவையான இடத்துல டிப்ரவேஷன்ஸ் கரெக்டட். தேவையான இடத்துல சில தவறுகள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ இல்ல வேற ஏதாவது இந்த இடத்துக்கு மாடர்னுக்கு மாத்திர மாதிரி இருந்துச்சுன்னா தவறுகளை நான் வந்து நானே வந்து கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. சோ அப்ப இதுதான் வந்து இதுவே வந்து உங்களுக்கு கேள்வியா வரலாம். அப்போ ஜான்சன் வந்து தன்னோட நோட்ஸ் அதாவது எடிட் பண்ண ஷேக்ஸ்பியரை எடிட் பண்ணப்போ அவர் என்னென்னலாம் பண்ணாரு அப்படிங்கிறப்ப இந்த 3 வரும். இல்லஸ்ட்ரேட்டிவ், ஜுடிஷியல், எமெண்டேட்டரி. சரியா? நம்ம அடுத்தது போவோம். அடுத்தது வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த். இப்போ இது வந்து இப்ப நம்ம ரொமான்டிக் ஏஜுக்கு வரோம். அப்ப நமக்கு நல்லா தெரியும் 1798ல லிரிக்கல் பேலட்ஸ் அப்படிங்கிற ஒரு தொகுப்பு வருது. கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ் வருது. ஒரு ராடிக்கலான ஒரு கலெக்ஷன். ஏன் அப்படின்னு சொன்னா அது பேர்ல இருக்கு லிரிக்கல் பேலட்ஸ். அப்ப பேலட் அப்படிங்கிறது நாட்டுப்புறம் இல்லையா, நாட்டுப்புற பாடல்கள், அதான் பேலட். அப்ப நாட்டுப்புற பாடல்கள் யாரை பத்தி இருக்கும், சாதாரண மக்களை பத்தி இருக்கு. லிரிக்கல் அப்படிங்கிறது சாதாரண கவிதை, அதாவது ஒரு லயர் இல்லையா, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், அதுக்கு ஏத்த மாதிரி இசை பாடக்கூடியவங்க. ரைட்டா? அப்போ லிரிக்கல் பேலட்ஸ் அப்படிங்கிறது வந்து அன்றாட மக்களை பத்தியான கதைகளும் கவிதைகளும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்ப அன்றாட மக்களை பத்தி அன்றாட மொழி பேசக்கூடிய மொழியில நாங்க வந்து கவிதை எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலெக்ஷன் வந்து வேர்ட்ஸ்வொர்த்தும் கால்ரிட்ஜும் 1798ல வெளியிடுறாங்க. அதுக்கப்புறம் சில விமர்சனங்கள்லாம் வருது. இதெல்லாம் கவிதையாடா அப்படின்னு சொல்லிட்டு வேர்ட்ஸ்வொர்த்தை பாதி பேர் திட்டுறாங்க. சில பேர் வந்து இதுதான் புது கவிதை அப்படின்னு சொல்லிட்டு புகழ்றாங்க.
அப்போ அதுக்கு 2 வருஷம் கழிச்சு 1800ல 1800ல வந்து ஒரு ப்ரிஃபேஸ் எழுதுறாரு, ஒரு முன்னுரை எழுதுறாரு. அந்த முன்னுரையில வந்து ஃபர்ஸ்ட் தன்னை வந்து டிஃபெண்ட் பண்றாரு. நான் எப்படி இந்த கவிதை தொகுப்புக்கு நானும் கால்ரிட்ஜும் வந்தோம், கால்ரிட்ஜோட பங்கு என்ன, என்னோட பங்கு என்ன, அப்ப நாங்க என்ன இதுல முடிவு பண்ணோம், என்ன இதோட அம்சம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு விரிவா வந்து இந்த ப்ரிஃபேஸ்ல எழுதுறாரு. அப்ப அதுல சில முக்கியமான விஷயத்தை மட்டும் நீங்க பாப்போம். அப்ப ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதாவது வேர்ட்ஸ்வொர்த் அப்படின்னு சொன்னா கவிதைக்கு அவருக்கு கொடுத்த டெஃபினேஷன். அவர் கவிதை என்ன சொன்னாரு, ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோ ஆஃப் பவர்ஃபுல் ஃபீலிங்ஸ் ரெகலெக்டட் இன் ட்ராங்குலிட்டி. அதாவது நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, மனிதர்கள் வந்து பல விஷயங்களை வந்து பாக்குறோம் வாழ்க்கையில, அதை வந்து அந்த மொமெண்ட்ல வந்து அது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, இந்த ஃப்ராய்ட் சொல்ற மாதிரி ஏதோ ஒரு இடத்துல ஆள் மனசுல போய் தங்கிடும். அதுக்கப்புறமா ட்ராங்குலிட்டி, ஒரு அமைதியான சூழ்நிலை என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, நம்ம சேர்த்து வச்சுக்கிட்ட எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் அப்படியே கவிதையா ஊற்றா வெளியே வரும் அப்படிங்கிறாரு. இதுதான் வந்து வேர்ட்ஸ்வொர்த்தோட கவிதை கொடுக்குற டெஃபினேஷன். ஸ்பான்டேனியஸ், அது வந்து சிரமப்பட்டுலாம் வராது, அதுவே வந்து இயல்பாக ஓவர்ஃப்ளோ, பொங்கி வழியும். ஏன்னு சொன்னா சில இது நம்மளுக்கு தோணும், சில இந்த காதல் வந்தா தோன்ற மாதிரிதான், காதல் வந்தா கவிதை அப்படியே பொத்துக்கிட்டு வரும். அது வரைக்கும் கவிதை வந்திருக்காது. அந்த பொண்ணுக்கு சொல்லணும் இல்ல பையனுக்கு சொன்னா அது அப்படியே வரும். அதே போல்தான் அப்ப அந்த பவர்ஃபுல் ஃபீலிங்ஸ் வந்து என்ன பண்ண அப்படின்னு சொன்னா அருவியா வெளியே கொட்டும் அப்படிங்கிறார். ரைட்டா? அப்போ அது வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்போம், ஏதோ ஒரு இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்போம், அது வந்து உள்ள அடங்கி இருக்கு, அந்த ஒரு சூழ்நிலையில அது வந்து வெளியே வருது அப்படின்னு சொல்ற ஒரு இது. அப்போ இந்த ப்ரிஃபேஸ்ல வந்து முதல்ல வந்து தன் சாய்ஸை வந்து சொல்றாரு. த பிரின்சிபல் ஆப்ஜெக்ட் இந்த கவிதை தொகுப்புல முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, டு சூஸ் இன்சிடென்ட்ஸ் அண்ட் சிச்சுவேஷன்ஸ் ஃப்ரம் காமன் லைஃப். அப்ப இதுக்கு முன்னாடி இந்த கவிதையில எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ராஜா ராணி அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்களை பத்தி மத்தவங்களோட அட்வென்ச்சர்ஸை பத்தி எல்லாம் வந்து கவிதைகள் வந்திருக்கு. என்னோட கவிதை இல்ல எங்களோட கவிதை அதை பத்தி கிடையாது. நாங்க எடுத்திருக்கிற கவிதை எதை பத்தினா அன்றாட வாழ்க்கையில இருக்கிற சில நிகழ்வுகளை பத்தி, இன்சிடென்ட்ஸ் அண்ட் சிச்சுவேஷன்ஸ் ஃப்ரம் காமன் லைஃப். அதை நாங்க எப்படி கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னா, இன் அ செலக்ஷன் ஆஃப் லாங்குவேஜ் ரியலி யூஸ்ட் பை மென். சாதாரண அடிப்படை மக்கள், இந்த மக்கள் பேசுற மொழியில வந்து நாங்க வந்து கவிதை ஏற்றிருக்கிறோம். இதுதான் வந்து எங்க கவிதை வித்தியாசப்படுது அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அப்புறம் இந்த ப்ரிஃபேஸ்ல என்ன சொல்றாருன்னா, அவர் ஃபீலிங்ஸ் அண்ட் ஐடியாஸ் இன் அ ஸ்டேட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட். அப்போ இது வந்து அந்த ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோ அந்த டெஃபினேஷனுக்கு ஏத்த மாதிரி இருக்கு இல்லையா? அப்ப என்ன சொல்றாரு, என்னோட கவிதைகள் வந்து இருக்கிற பின்னாடி இருக்கிற லாஜிக் நான் சொல்றேன், என்னோட சில கவிதைகள் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குங்கிறத நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சில எடுத்துக்காட்டு கொடுக்குறேன். அங்க சில இது மட்டும் நான் கொடுக்குறேன், சில இது நீங்க போய் ஒரிஜினல் போய் பாருங்க. அப்ப என்ன சொல்றாருன்னா, தி இடியட் பாய் இல்ல மேட் மதர், இந்த 2 கவிதையில பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, நான் எந்த எக்ஸைட்மெண்ட்டை முதல்ல வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா அம்மாவின் பாசம், த மெட்டர்னல் பேஷன், தாய் பாசத்தை தான் வந்து நான் முதன்மையா வச்சுக்கிட்டு இந்த கவிதைகளை ஏற்றி இருக்கேன் அப்படிங்கிறாரு. தி இடியட் பாய் அண்ட் மேட் மதர். முக்கியமா பாத்தீங்கன்னா தி இடியட் பாய் ரொம்ப ஃபேமஸான ஒரு கவிதை. அதுல பெட்டி ஃபாய் அப்படின்னு ஒரு தாய் அம்மா இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு பையன் வந்து கொஞ்சம் மனநிலை சரியில்லாத ஒரு பையன், ஜானி. அப்போ ஒரு நாள் என்ன பண்றாங்க, ஜானி கூப்பிடுறாங்க, இதை பாரு தம்பி, பக்கத்து வீட்டுக்கார அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, நான் என்ன பண்றேன், உனக்கு குதிரையில ஏத்தி விடுறேன், குதிரைக்கு வந்து வழி தெரியும், நீ நேரா போய் டாக்டர் வீட்டுல போய் அது விடும், என் டாக்டர் வந்து இந்த மாதிரி எங்க அம்மா பக்கத்து வீட்டு அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, எங்க அம்மா வந்து என்னை ஏத்தி அமிச்சாங்க, அது சொல்லி டாக்டர் போய் கூட்டி வா அப்படின்னு அமுச்சு விடுறாங்க. அந்த பையன் குதிரை போற போக்குல போறான். திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த குதிரை வந்து ஒரு இடத்துல நிக்குது, ஒரு லேக் பக்கத்துல நிக்குது. இவன் அங்க உட்காந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சு அவன் பாட்டு இருக்கிறான். இப்ப அம்மாவுக்கு வந்து பதட்டம் அதிகமாகுது, பக்கத்து வீட்டுல நெய்பருக்கு உடம்பு சரியில்லை, அந்த அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லை. இந்தமா ஐயோ என் போன புள்ளைய காணமேன்னு சொல்லிட்டு இந்தமா வந்து வழி நடக்க வந்து ஓடி வந்து வர்றாங்க. அதுக்கப்புறம் அந்த குதிரையும் பையன் பார்த்து வந்து அம்மாவுக்கு வந்து பெருமூச்சு விடுறாங்க. அதுக்கப்புறம் அவனை கூப்பிட்டுக்கிட்டு திரும்பி வர்றாங்க. அதுக்காட்டி அந்தமா வந்து நோய்வாய்ப்பட்டிருந்த அம்மாவும் திரும்பி இவங்க என்ன ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி பார்த்துட்டு அந்த நெய்பரும் ஓடி வராங்க. அதுக்கப்புறம் 3 பேரும் சேர்ந்த போன மாதிரி இருக்கும். அப்ப இந்த கவிதை வந்து பயங்கர விமர்சிக்கப்பட்டது. ஒரு பைத்தியக்கார பையனை பத்தி எல்லாம் கவிதை எழுதலாமா, அதெல்லாம் ஒரு கவிதை அப்படின்னு திட்டுறாங்க. அவர் என்ன சொல்றாரு, இது அன்றாட வாழ்க்கையில பாக்குறதாச்சு, இதை பத்தி கவிதை எழுதக்கூடாதா அப்படின்னு வேர்ட்ஸ்வொர்த் கேள்வி கேட்கிறாரு. அப்போ இந்த இடத்துல இந்த 2 கவிதையிலும், அதுக்கப்புறம் மேட் மதர் அது இன்னொரு கவிதை, இப்ப என்னன்னு போய் பாருங்க. அப்ப இந்த 2 கவிதையில வந்து நான் தாய் பாசத்தை முதன்மையா வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த கலெக்ஷன்ல இருக்கிற ஒவ்வொரு கவிதைக்கு பின்னாடி ஒரு லாஜிக் இருக்கு, நான் சும்மா எழுதல அப்படிங்கிறாரு. ஒவ்வொரு கவிதைக்கு பின்னாடியும் அன்றாட வாழ்க்கையில நிகழக்கூடிய சில விஷயங்களை நான் பதிவு பண்றேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் இன்னொரு கவிதை வந்து த ஃபார்சேக்கன் இந்தியன் அப்படிங்கிறது வந்து அமெரிக்காவுல நடக்கக்கூடிய நேட்டிவ் இந்தியன்ஸ் இல்லையா, ரெட் இந்தியன்ஸ், அவங்கள பத்தி கேள்விப்பட்டதை வச்சு இவர் எழுதுறாரு. ஏன்னா இவருக்கு வந்து நேரடியான அனுபவம் கிடையாது. அப்ப அவங்களுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு வழக்கம் இருக்கு. அதாவது அவங்க வந்து ஒரு ஊரை விட்டு ஒரு ஊரு போயிட்டே இருப்பாங்க.
அப்படி போறப்ப என்ன பண்ண, சில பேருக்கு வந்து சாகும் தருவாயில இருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்தாம என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு தேவையான சில சாப்பாடெல்லாம் கையில கொடுத்துட்டு இவங்க பாட்டு மூவ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. அப்ப அப்படி விட்டுட்டு போறாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படி விட்டுட்டு போறவங்க வந்து என்ன பண்ணணும், அந்த பழங்குடியை சார்ந்த மக்கள் வந்து இருக்கிற உணவை வச்சுக்கிட்டு எவ்வளவு நாள் இருக்க முடியுமோ அங்க இருந்து அங்கேயே இறந்துருவாங்க. சோ அப்படி வந்து ஒரு பெண் தனியாக விடப்பட்டு போறா, அவளுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, உடம்பு சரியில்லாம இருக்காங்க, சாக போறாங்கன்னு தெரியும். ஆனா இவங்களுக்காக வந்து இந்த ஒட்டுமொத்த கூட்டமும் காத்துட்டு இருக்க முடியாது. அப்போ அந்த வழக்கப்படி என்ன பண்றாங்கன்னா, இவங்க வந்து விட்டுட்டு போறாங்க. அப்ப அந்த பெண் வந்து, அப்ப என் குழந்தை யார் பாத்துப்பா, நீங்க பாத்துப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி பல சாகும் தருவாயில அவங்க என்னென்னலாம் அவங்க மனசுல ஓடுது அப்படிங்கிற பத்தி அவர் எழுதுறாரு. அதான் சொல்றாரு, the last struggles of a human being. சாகும் தருவாயில் ஒரு மனிதனோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கறத நான் கவிதையா வந்து இந்த கவிதையில சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் இன்னொரு கவிதை அதை விட நல்லா இருக்கும், the child's notion of death. அதாவது ஒரு குழந்தைக்கு வந்து இறப்பு அப்படிங்கறத பத்தி என்ன தெரியும், அந்த ஒரு இதை வந்து எனக்கு ரொம்ப நாளா சொல்லணும்னு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு வேர்ட்ஸ் எடுத்து நான் எழுதின கவிதை DR7 அப்படிங்கிற ஒரு கவிதை. இந்த கவிதையில பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் வந்து என்ன பண்ணுவாரு, ஒரு பாப்பா கிட்ட போய் பேசுவாரு. அந்த பாப்பா வந்து அங்க இருக்கும், பாப்பா இந்த கலர்ல எத்தனை பேர் இருக்காங்க, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் உங்க வீட்டுல எத்தனை பேர், கூட பிறந்தவங்க எத்தனை பேர்னு கேட்பாங்க. அப்ப அந்த பாப்பா என்ன சொல்லு, எங்க வீட்டுல மொத்தம் 7 பேரு, DR7 அப்படிங்கும். சரி, யார் யார் என்னென்ன பண்றாங்கன்னா அந்த பாப்பா வந்து சொல்லணும், ஒருத்தர் எங்க 2 அண்ணங்க வந்து கடலுக்கு போயிருக்காங்க, வீட்டுல 2 பேர் இருக்காங்க, தூரத்துல 2 பேர் இருக்காங்க, அதுக்கப்புறம் அதோ அந்த சர்ச்ல 2 பேரு புதைச்சிருக்காங்க, அப்போ நாங்க மொத்தம் 7 பேருங்கோம். இவர் கேட்பாரு, என்னமா அதான் 2 பேர் இறந்து போயிட்டாங்கல்ல, அப்ப மொத்தம் நீங்க 5 பேர் தானே அப்படின்னு கேட்பாரு. இல்ல இல்ல, அவங்க 2 பேரும் அங்க இருக்காங்க, மத்தவங்க எல்லாம் கடல்ல இருக்காங்க, திருப்பி அது கணக்கு போடும், திருப்பி வந்து VR7 அப்படின்னு சொல்லும். அப்ப அந்த குழந்தைய பொறுத்த வரைக்கும் தான் கூட பிறந்தவங்க இங்க வாழ்றதா நினைச்சுக்கிடுது. இவங்க எப்படி கடல் தூரத்துல 2 பேரு போயிருக்காங்களோ, செயிலர்ஸா போயிருக்காங்களோ, அதே போல இங்க 2 பேர் கடவுள்கிட்ட போயிட்டாங்க, அது இறந்ததா நினைக்க மாட்டேங்குது, அவங்களும் தூரத்துல இருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த பாப்பா. அப்ப அந்த பாப்பா சொல்றது VR7, அவங்க செத்தவங்களே சேர்த்துக்கிட்டு 7 சொல்லும். அந்த குழந்தைக்கு வந்து அந்த இறப்பு அப்படிங்கிறது வந்து அது புரிஞ்சுக்க முடியல இல்லையா, அப்ப அதுக்கு வந்து அது ஏதோ ஒரு இன்னொரு உலகம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கு. அப்ப இதை வந்து நான் இந்த கவிதையில வந்து ரெக்கார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்றாரு. இதே போல இன்னொரு 4-5 கவிதைகளை பத்தி அவர் சொல்லுவாரு, அது நீங்க ஒரிஜினல் போய் நீங்க போய் பாருங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போயிட்ரிக்கு அவர் கொடுக்குற இன்னொரு டெஃபினேஷன் முக்கியமானது. அப்புறம் நல்லா நினைச்சுங்க, நெட் எக்ஸாம்ல ஃபேமஸ் ஆனதை விட இதே மாதிரி திடீர்னு உள்ள இருக்கிறது வந்து கேட்பாங்க. நம்மளுக்கு ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோ ஆஃப் பவர்ஃபுல் ஃபீலிங்ஸ் வந்து தெரியும், ஆனா இந்த டெஃபினேஷனே வேர்ட்ஸ்வொர்த் போயிட்ரிக்கு கொடுத்ததுதான். கவிதை அப்படின்னு சொன்னா த பிரெத் அண்ட் ஃபைனர் ஸ்பிரிட் ஆஃப் நாலேஜ், அறிவோட இந்த ஒரு மூச்சு காற்றே வந்து கவிதை தான் அப்படின்னு சொல்றாரு. ஃபைனர் ஸ்பிரிட், ரொம்ப ரிஃபைன் பண்ண ஒண்ணு, ரைட் அப்படிங்கிறாரு. இது வந்து எல்லா இம்பியூரிட்டிஸையும் நீக்கிட்டு கழிவுகளையும் நீக்கிட்டு உன்னதமான ஒரு ஸ்பிரிட், அது ஆன்மா எதுனா கவிதை. இருக்கிறதுலயே உலகத்திலேயே அறிவை பத்தி பல ஃபீல்டு இருக்கு, போயட்ரி அதுல முக்கியமானது, மூச்சு சுவாச காற்று போல அப்படின்னு சொல்லிட்டு கவிதை வந்து சொல்றாரு. அடுத்தது பார்ப்போம். சரி, நம்ம வேர்ட்ஸ் எடுத்து பார்த்தா கண்டிப்பா கால்ரிட்ஜ் பார்த்தா ஆகும். அப்ப கால்ரிட்ஜ் 1817, அப்போ 1798ல லிரிக்கல் பேலட்ஸ் வருது, 1817ல பயோகிராஃபியா லிட்ரரியா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வாழ்க்கைய லிட்டரரி லைஃப பத்தி ஒரு புத்தகம் வருது, ஒரு நல்ல ஒரு ஒர்க் அது. ஓகேவா, இதுல தன்னோட தான் கவிதையை பத்தி என்ன சொல்றேன், அந்த பொய்டிக் தியரியும் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் வந்து வேர்ட்ஸ்வொர்த் கூட இவர் கூட சில சண்டை ஆயிடும், சரியா. அப்ப வேர்ட்ஸ்வொர்த் வந்து விமர்சிக்கவும் செய்வார் இந்த தன்னோட இந்த எஸ்ஏ கலெக்ஷன்ல. இல்ல ஒரு ஆட்டோபயோகிராஃபி மாதிரி, ஒரு பயோகிராபிக்கா பட் ஆட்டோபயோகிராபிக்கல் ஒர்க் இது. சோ அப்ப என்னன்னு பார்ப்போம். சோ அதுல சில முக்கியமான விஷயம் மட்டும் நம்ம பாக்குறோம். இந்த சாப்டர் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி பிரிஸ்கிரைப் பண்ணுது. சாப்டர் 13 அண்ட் சாப்டர் 14 ரொம்ப முக்கியமானது. அதனால இந்த 2 சாப்டர் மட்டும் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம், அதுல முக்கியமான விஷயத்தை மட்டும் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பயோகிராஃபியா லிட்டரேரியால ஒரு வார்த்தை ஒன்று பயன்படுத்துறாரு, இதுவே கேள்வியா வரும், எசம்பிளாஸ்டிக் பவர், ESEMPLASTIC. அவர் என்ன சொல்றாரு, இமேஜினேஷன் வந்து எசம்பிளாஸ்டிக் பவர் அப்படின்னு டிஃபைன் பண்றாரு. இந்த கவிதை படைக்கக்கூடிய ஆற்றல் இல்ல கற்பனை திறன், இமேஜினேஷன், அது அவர் என்னன்னு சொல்றாரு, எசம்பிளாஸ்டிக் பவர். அப்படின்னா என்ன, எசம்பிளாஸ்டிக் பவர் அப்படின்னு சொன்னா ஆற்றல், எப்படிப்பட்ட ஆற்றல் அப்படின்னு சொன்னா, இந்த எசம்பிளாஸ்டிக் அப்படிங்கிறது நீண்டுகிட்டே போறது. அதாவது நம்ம வாழ்க்கையில எங்கெங்க என்னென்னையோ பார்த்திருப்போம், எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் பெறுவோம், அது எல்லாம் ஒரு சேர போட்டு ஒரு கவிதை வடிவத்துல வரக்கூடிய அமைக்கக்கூடிய ஒரு பவர் தான் வந்து இமேஜினேஷன், கற்பனை திறன் அப்படிங்கிறாரு. அப்ப அவர் என்ன கேட்கிறாரு, அப்ப கவிஞருக்கு மத்தவனுக்கு வேறுபாடு இருக்குல்ல,
வாழ்க்கையில எல்லாரும் தான் வாழ்க்கையை வாழ்றாங்க, ஆனா எல்லாரும் கவிஞன் ஆகுறது இல்ல. அப்போ நம்ம வாழ்க்கையில அன்றாட பாக்குறது எல்லாத்தையும் வந்து கவிதையா ஆக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு இல்லையா, அந்த ஆற்றலுக்கு வந்து ஒரு எசம்பிளாஸ்டிக் பவர் அப்படின்னு சொல்றாரு. அது சிம்பிளி புட் இமேஜினேஷன். சரியா? அதுக்கப்புறம் சாப்டர் 13ல வந்து இந்த கற்பனை திறனை வந்து ஒரு 3 கட்டமா பிரிச்சு அது ஒவ்வொன்றும் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லுவார். அப்போ எல்லாராலையும் கற்பனை இருக்கும், ஆனா எந்தெந்த லெவல் அப்படிங்கிறாரு. நம்பர் 1 வந்து ஃபேன்சி அப்படிங்கிறாரு. அப்போ ஃபேன்சி அப்படின்னு சொன்னா அவர் என்ன சொல்றாரு, அது வந்து ஒரு 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 மோட் ஆஃப் மெமரி அப்படிங்கிறாரு. அது என்ன பண்ணும், ஒரு ஸ்டோர் ஹவுஸ் மாதிரி சேர்த்து வச்சுக்கும். ஞாபகம், அவ்வளவுதான். ஞாபகத்துல வச்சுக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி சொல்றாரு. அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அது வந்து எல்லாரும் பண்றது. இப்ப நம்ம வந்து இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே போறோம், வேலைக்கு போயிட்டு வரோம். அப்ப நம்ம யார் கூட பழகணும், என்ன வார்த்தை சொன்னோம், என்ன பேசணும், அதெல்லாம் ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு கலெக்ட் ஆகும் மைண்ட்ல. ஆனா அது அங்கேயேதான் கிடைக்கும். ஃபிக்ஸ்டிஸ் அண்ட் டெஃபினிட்டிஸ். அது வந்து அங்கே வந்து ஒரு இடத்துல போயிட்டு ஓரமா உட்கார்ந்துட்டு இருக்கும். ஃபிக்ஸ்டா ஒரு நிலையா ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்குமே தவிர, அது வந்து எல்லாரும் அப்படிதான் இருக்காங்க. எல்லாரும் அதை வந்து திருப்ப ரீகால் எல்லாம் பண்றதுல அது அங்கேயே கிடக்குது. மோட் ஆஃப் மெமரி. சிம்பிளி புட் சென்சரி பெர்செப்ஷன். அப்ப கண்ணு பாக்குது, அது தானா ரெஜிஸ்டர் பண்ணி மனசுல போட்டு வைக்குது. இது ஃபேன்சி. அடுத்தது என்ன சொல்றாரு, பிரைமரி இமேஜினேஷன். இதான் முதல் கட்டம். அப்ப அது வந்து ஒரு ஸ்டோர் ஹவுஸ் மாதிரி. நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அது ஆட்டோமேட்டிக்கா ஸ்டோர் ஆகும். நம்ம வந்து எஃபர்ட் எல்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கல. கண்ணு பாக்குது, சாப்பிடுறோம், இந்த இந்த கடையில போனா இது நல்லா இருக்கும் அப்படின்னு நாக்கு சொல்லுது. இல்ல அது மெமரியில போய் ஸ்டோர் ஆகுது. அவ்வளவுதானே தவிர நம்ம இயல்பா அது போயிட்ட வரிஞ்சிக்கலாம் பண்றது. அது ஃபேன்சி. அடுத்தது பிரைமரி இமேஜினேஷன். இந்த பிரைமரி இமேஜினேஷன் வந்து இது மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சிருக்கல மெமரியில, அதை கொஞ்சம் பகுத்து பார்க்கும். த பிரைம் ஏஜென்ட் ஆஃப் ஹியூமன் பெர்செப்ஷன், புரிதல், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ அந்த டேட்டாவெல்லாம் வந்து ப்ராசஸ் பண்ற இடம் தான் வந்து பிரைமரி இமேஜினேஷன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல தான் ஒரு பெர்செப்ஷன் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவு இருக்கும். அதை பயன்படுத்தி நம்ம கலெக்ட் பண்ண டேட்டாவை பிரிச்சு பார்த்து வேறுபடுத்தி பார்ப்போம். அதான் ஹியூமன் பெர்செப்ஷன், புரிதல் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு அடுத்ததான் கவிஞன் வரும். அப்போ கவிஞனுக்கு வந்து என்ன இருக்குன்னா, இந்த 3வது கட்டம் செகண்டரி இமேஜினேஷன். ஏன்னா மத்த ரெண்டு எல்லாரும் யாருனாலும் பண்ண முடியும். ஆனா 3வது கட்டம் அந்த செகண்டரி இமேஜினேஷன் ஒரு கவிஞனுக்கு இருக்குது. அப்ப அந்த கவிஞன் என்ன பண்றான், ஃபர்ஸ்ட் அந்த மோட் ஆஃப் மெமரியில இருந்து, அடுத்தது இந்த புரிதல்ல இருந்து, இதெல்லாம் என்ன ஆகுதுன்னு சொன்னா மண்டைக்குள்ள வந்து ஒரு பாத்திரம் போல. இது எல்லாத்தையும் என்ன பண்ணுதுன்னா ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் போல. இட் டிசால்வ்ஸ், டிஃப்யூசஸ் அண்ட் டிசிபேட்ஸ். அதெல்லாம் ஒண்ணு கூடி ஒரு கலவை போலவோ இல்ல வெடிச்சு செதறுது, சின்ன சின்னமா செதறுது. அதுக்கப்புறமா என்ன பண்ணுதுன்னா ஒரு கவிதை வடிவமா வெளியே வருது அப்படிங்கிறாரு. சோ அந்த கட்டத்துக்கு போறதுக்கு வந்து எல்லாராலையும் முடியாது, கவிஞர்களால தான் முடியும். ஏன்னா எல்லாரும் வந்து கவிதை எழுதுறது இல்ல அப்படிங்கிறாரு. அப்ப அந்த மனிதல எக்ஸ்பீரியன்ஸ், தன்னோட வாழ்க்கையில அனுபவத்தை கவிதையை வடிவத்துல வர்றதுக்கு வந்து அந்த ஒரு கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிறாரு. செகண்டரி இமேஜினேஷன் லெவலுக்கு, அந்த கற்பனை திறனுக்கு 2வது கேட்டகரிக்கு போகணுங்கிறாரு. இது வந்து அவரோட பொய்டிக் தியரி. சரியா? அதே போல சாப்டர் 14 ரொம்ப முக்கியமான ஒண்ணு பயோகிராபியா லிட்டரேரியால. ஏன்னா அவர் சொன்ன இந்த வார்த்தை இன்னமும் பயன்படுத்துறோம். வில்லிங் சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப் அப்படிங்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, இந்த போயட்டிக் ஃபெய்த் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸ் அவர் வந்து யூஸ் பண்றாரு. போயட்டிக் ஃபெய்த் அப்படின்னு சொன்னா நம்பிக்கை, கவிதை மேல இருக்கிற நம்பிக்கை. கவிதை மட்டும் இல்ல, ஆர்ட், இந்த கலைகள் மேல எப்ப நம்பிக்கை வரும், அந்த கவிதை மேல இருக்கிற நம்பிக்கை அவர் என்னன்னு சொல்றாருன்னா, வில்லிங் சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப். நாமளே வில்லிங்கா, தானாவே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, சில கவிதையை படிக்கிறப்போ இல்ல கலைகளை ரசிக்கிறப்போ சஸ்பெண்ட் பண்ணி வைப்போம், நிறுத்தி வைப்போம். மைண்ட்ல வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவோம். என்ன சுவிட்ச் ஆஃப் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, டிஸ்பிலீஃப். நம்ம மனசு வந்து சொல்லும், இதெல்லாம் வாய்ப்பு இல்லையே. டிஸ்பிலீஃப், நம்ப மறுக்கும் மனசு இல்லையா? அப்படி அந்த நம்ப மறுக்கிற விஷயங்களை வந்து என்ன பண்ணுவோம், நம்ம வேணும்னே நம்மளே என்ன பண்ணோம், ஓரங்கட்டி வைப்போம். அப்படி ஓரங்கட்டி வச்சாதான் ரசிக்க முடியும். கவிதையோ படத்தையோ ரசிக்க முடியும், கலைகளை ரசிக்க முடியும். இல்ல மனசு சொல்லிட்டேன், இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டோம், ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளால வந்து எதையும் என்ஜாய் பண்ண முடியாது, எதையும் ரசிக்க முடியாது. இதுதான் வந்து ஆர்ட்டுக்கு அவர் கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு பிலாசபி. சோ இது வந்து இன்னைக்கு ஃபாலோ பண்றோம். வில்லிங் சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப். அந்த நம்பிக்கை இல்லாத தன்மையை வந்து நாம ஓரங்கட்டி வைக்கிறோம். வேணுனே நம்மளே வந்து ஓரங்கட்டி வச்சாதான் கலை வந்து ரசிக்க முடியும். சிம்பிளா எக்ஸாம்பிள் பார்த்துப்போம். நம்ம ராஜமௌலி அவரோட படம் இல்லையா, பாகுபலி, அவ்வளவு பெரிய படம். அந்த படம் பார்த்துட்டு இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஃபேமஸ் சீன் இருக்கு, தியேட்டர்ல பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அந்த பனைமரத்தை அப்படியே வளைச்சு இந்த பாகுபலியோட ஆர்மி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இங்க இருந்து கோட்டைக்குள்ள அப்படியே பறந்து போவாங்க. அது தியேட்டர்ல பாக்குற பயங்கரமா இருக்கும். அப்படியே பறந்து ஒரு பால் மாதிரி இந்த பனைமரம் அப்படியே வளையும். இது ஏதோ வந்து ஒரு ஸ்பிரிங் மாதிரி இப்படி அடிச்ச உடனே அந்த அப்படியே வந்து இந்த பனைமரம் இவங்க எல்லாம் தூக்கி அடிக்கும்.
அப்படியே இவங்க எல்லாம் உருண்டு போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா கோட்டைக்குள்ள போயிட்டு அந்த கோட்டையில இருந்து சண்டை போடுவாங்க. இதே படத்தை வேற யாராட்டும் எடுத்திருந்தா இது சிரிக்கிற மாதிரி இருக்கும். டேய் பனைமரத்தை வளைச்சு இங்க இருந்து விடுறீங்க. இதோ ராஜமௌலி வந்து அந்த விஎஃப்எக்ஸ் எஃபெக்ட் எல்லாம் போட்டோடனே அதை பார்த்தா பிரம்மாண்டமா இருக்கும். அந்த இடத்துல நம்ம போயிட்டு ஏய் என்னடா அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சோன்னா அந்த சீன் நம்மளால ரசிக்க முடியாது. ராஜமௌலி வந்து என்ன பண்ணுவாங்க, பயங்கரமா திட்டுவாங்க. ஆனா அந்த படம் ஹிட் ஆனது காரணம் இந்த ஒரு இதுதான். நம்மளுக்கு தெரியும் அதெல்லாம் நடக்காதுன்னு தெரியும், இருந்தாலும் படம் எடுக்கிறாப்புல பார்ப்போம், அவ்வளவுதான். சோ இது இன்னும் வந்து நம்ம ஃபாலோ பண்றோம். சரி, அடுத்தது பார்ப்போம். இது வந்து கடைசி இந்த சாப்டரோட கடைசி வரிகள். இது வந்து இதுல இருந்து கேள்விகள் வந்துகிட்டே இருக்கு. அதுல என்ன சொல்றாருன்னா, அப்போ ஒரு கவிதை அப்படிங்கிறப்ப வந்து குட் சென்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து பகுத்தறிவு இருக்கணும். ஒரு கவிதையை எடுக்கிறோமா, எதை பத்தி எழுதணும் எழுத வேணாம். ஒரு போய்டிக் ஜீனியஸ் எதை பத்தி எழுதணும், த பாடி ஆஃப் போய்டிக் ஜீனியஸ், எந்த கவிதை, அதாவது ஒரு கவிதையோட பாடு பொருள், சப்ஜெக்ட் மேட்டர், எந்த சப்ஜெக்ட் மேட்டரை எடுக்கணுங்கிறதுக்கு ஒரு அறிவு இருக்கணும். ரைட்டா? அதை ஃபர்ஸ்ட் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சென்ஸ் இருக்கணும், குட் சென்ஸ். அது முதல்ல முக்கியம் கவிதை வர்றதுக்கு. அடுத்தது ஃபேன்சி, இட்ஸ் ட்ராப்பரி. அப்போ அப்படி தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறமா நம்ம இதுல கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் வந்து ட்ராப்பரி அப்படிங்கிறது வந்து இந்த தோரணம் மாதிரி, கர்டன்ஸ் மாதிரி அலங்கார பொருள்கள். அந்த அலங்கார பொருள்கள் தேவைப்படுது. அது வந்து இந்த எதுகை மோனை மாதிரி மானியத்தேனின்னு போட்டு போடுறது. அடுத்தது ஒரு கவிதை அப்படின்னு சொன்னா மக்களை படிக்கிறப்ப என்ன பண்ணுனா ஒரு இடத்துல நிறுத்தி யோசிக்க வச்சு அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் போகணும். அவர் அது அழகா வந்து ஒரு பாம்போட எக்ஸாம்பிள் கொடுத்திருப்பார். மோஷன் அப்படின்னா மூமெண்ட். அப்போ அந்த படிக்கிற ஒரு வாசிப்பு அனுபவம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அப்படியே படிக்கிறப்ப வந்து கவிதை என்னவா சொல்லியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி கொஞ்ச நேரம் யோசிக்கணும். அதுக்கப்புறம் அடுத்தது என்ன சொன்ன போறான் அப்படின்னு சொல்லிட்டு போகணும். ஒரு பாரி, அதாவது மூமெண்ட் மாதிரி. ஒரு பாம்பு எப்படி போகும், ஃபர்ஸ்ட் இப்படி போகும், குறுக்க நேரம் போகும், கொஞ்ச நேரம் நிற்கும், கொஞ்ச நேரம் போகும், வளைஞ்சு நெளிச்சு போகும். அதே போல ஒரு கவிதை நிறுத்தணும் போகணும், நிறுத்தணும் போகணும். அப்ப எக்ஸைட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ரீடரை அப்படின்னு சொல்றாரு. அப்படி இல்லைன்னா லைஃப்லெஸ், அப்படி எல்லாம் செத்து போனதுக்கு சமம் கவிதை அப்படிங்கிறாரு. அப்ப கவிதையோட உயிருக்கு லைஃப் அப்படின்னு சொன்னா அதோட மோஷன். எவனுமே அதை படிக்கலன்னா பாதி படிச்சனே தூக்கம் வந்துச்சு, அது கவிதை அப்படிங்கிறாரு. அடுத்ததுதான் என்ன சொல்றாருன்னா, கவிதைக்கு நாடி நரம்பெல்லாம் ஆன்மா எது அப்படின்னு சொன்னா இமேஜினேஷன், கற்பனை. ஏன் வந்து அன்றாடத்துல படிக்கிறது வந்து நம்ம எதுக்கு வந்து கவிதையா படிக்கணும், எதாட்டும் அதை படிக்கிறப்ப வந்து வேற உலகத்தை கூட்டி போற மாதிரி இருக்கணும். அதுதான் வந்து இமேஜினேஷன்ங்கிறாரு. அதுதான் வந்து த சோல், ஆன்மா அப்படிங்கிறாரு. அப்ப இது எல்லாம் என்னன்னு சொன்னா இது எல்லாம் ஒண்ணு சேர்ந்ததுதான் ஹோல், ஒரு ஹோலிஸ்டிக் விஷயமா வர்றதுதான் கவிதை அப்படிங்கிறாரு. அப்போ உங்களுக்கு இதுல இருந்து கேள்விகள் வரக்கூடியதா இருக்கும். அப்ப 13 and 14 சாப்டர் ஃபர்ஸ்ட் படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்தது ஜான் கீட்ஸ். ஜான் கீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோஸ், அப்கோர்ஸ் அவர் கவிதைக்கு ரொம்ப ஃபேமஸ், கிரேஷனான் எல்லாம் எழுதியிருக்கிறாரு. அவர் எழுதின லெட்டர்ஸ்ல வந்து தன்னோட போய்டிக் தியரி வந்து தன்னோட பிரதர்ஸுக்கு, தன்னோட நண்பர்களுக்கு எழுதுறாரு. அதுல இருந்து சில முக்கியமான வந்து ஒரு கிரிட்டிக்கல் கான்செப்ட்ஸ் நம்மளுக்கு இருக்கு. அது என்ன அப்படின்னு சொன்னா, நெகட்டிவ் கேப்பபிலிட்டி அண்ட் ஈகோடிஸ்டிக்கல் சப்ளைம் அப்படிங்கிற ஒரு 2 கான்செப்ட். சரியா? அவரு தன்னோட பிரதர்ஸ் ஜார்ஜ் அண்ட் தாமஸ் கீட்ஸ் அவருக்கு எழுதின லெட்டர்ல, கடிதத்துல வந்து ஷேக்ஸ்பியரை பத்தி சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, கீட்ஸ் என்ன சொல்றாரு, ஷேக்ஸ்பியருக்கு வந்து நெகட்டிவ் கேப்பபிலிட்டி அதிகம் அப்படிங்கிறாரு. அது என்ன நெகட்டிவ் கேப்பபிலிட்டி? நெகட்டிவ் கேப்பபிலிட்டி அப்படின்னு சொன்னா தான் எழுதுற கவிதையில, தான் படைக்கிற படைப்புல தன்னோட பிரதிபலிப்பு தெரியக்கூடாது. இப்ப சில இதை பார்த்தாலே தெரிஞ்சிடும். இப்ப நீங்க சில ஒர்க்கை பார்த்தாலே இது இவனோட அனுபவத்தை தான் அப்படியே எழுதியிருக்கான். இப்ப நம்ம சேத்தன் பகட் எடுக்கிறோம். சேத்தன் பகட் 5.1 அப்படின்னு ஒரு நாவல் பாக்குறோம். அதை பார்த்தாலே தெரியுது. அப்ப என்னன்னா, சேத்தன் பகட் தன்னோட வாழ்க்கை, தன்னோட இன்ஜினியரிங் வாழ்க்கை வந்து என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா முதல் புக்ல எழுதுறான். அதுதான் இன்னும் ஹிட், அதுதான் பயங்கர ஃபேமஸும் ஹிட்டும் கூட. ஐஐடில என்னென்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி. அதுக்கப்புறமா 3 Idiots படம் வருது, நண்பன் படம் வருது. அப்ப சேத்தன் பகட் அந்த ஒரு எபிலிட்டி. ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, அவருக்கு இருக்கிற எபிலிட்டி அப்படியே தான் வாழ்ந்து அப்படியே கொட்டுறாரு. அதை மீறி ஒரு யோசிச்சு எழுத முடியுமா? அப்படி பண்ண முடியும்னா அது ஷேக்ஸ்பியரால் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. தன்னை நெகேட் பண்ணிக்கிட்டு தான் எழுதுற ஒர்க்ல தன்னோட விஷயம் வரக்கூடாது, பர்சனல வராம எழுத முடியும். அந்த கேரக்டரா ஹாம்லெட்டா தனி, ஒத்தேலவா தனி, டெஸ்டமோனவா தனி, ஓகேவா, ஜூலியஸ் சீசரா தனி, அப்போ கால்பூர்னியாவா, அப்ப ஜூலியஸ் சீசர் ஒய்ஃபா தனி. ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டி வந்து படைக்கிறார். அதுல வந்து தன்னோட பிரதிபலிப்பு இருக்கு. அதுல நம்ம ஷேக்ஸ்பியர்லாம் போய் தேடுறது இல்ல, அது தனி, அவ்வளவுதான். அப்போ தன்னோட பர்சனாலிட்டியை நெகேட் பண்ணிக்கிட்டு ஒரு கவிதை ஆற்றல் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த கேப்பபிலிட்டி ஷேக்ஸ்பியருக்கு அதிகம் அப்படிங்கிறாரு. அதுதான் அவர் டிஃபைன் பண்றாரு. when man is capable of being in uncertainties, mysteries, doubts without any irritable reaching after fact or reason.
நீங்க வந்து இந்த ஃபேக்ட் ஷேக்ஸ்பியர் பத்தி வாழ்க்கை வரலாறு படிச்சுட்டா அவரோட கேரக்டர்ஸை ஜட்ஜ் பண்ண முடியுமா? முடியாது இல்லையா? ஃபேக்ட் ரீசன் எல்லாம் வச்சுக்கிட்டு ஷேக்ஸ்பியரோட இதை கண்டுபிடிக்க முடியாது. அது இன்னும் வந்து ஏன் அந்த ஹேம்லெட் பையன் வந்து டு பி ஆர் நாட் டு பி சொன்னாலும் மர்மமா தான் இருக்கு. ரைட்டா? இன்னும் சில இடத்துல நம்ம டவுட் இருக்கு, அதுவா இதுவா, அப்போ அன்சர்டிஸ். அப்போ இத மாதிரி ஒரு சுத்தல்லே தான் நம்ம விடுவார தவிர நம்மளால வந்து அவனோட வாழ்க்கை வரலாறு படிச்சுட்டாலாம் வந்து ஷேக்ஸ்பியரோட வாழ்க்கை வரலாறு படிச்சுட்டாலாம் வந்து இந்த இதெல்லாம் சால்வ் பண்ண முடியாது. ஆனா இதுக்கு நேர் எதிர்மாறதியா அவங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா வேர்ட்ஸ்வொர்த். அப்போ கீட்ஸ் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா ரிச்சர்ட் ஊடவுஸ் அவருக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுறாரு. அந்த லெட்டர்ல வந்து வேர்ட்ஸ்வொர்த் பத்தி பேசுறாரு. வேர்ட்ஸ்வொர்த்தோட கவிதைக்கு வந்து ஒரு குணாதிசயம் இருக்கு. அது என்னன்னு சொல்றாரு, ஈகோடெஸ்டிக்கல் சப்ளைம், ஆனா உன்னதமானது. எப்படிப்பட்ட உன்னதம்? தன்னை பத்தி பேசி அதை உன்னதமா படைக்க முடியும்னு சொன்னா அது வேர்ட்ஸ்வொர்த்தால மட்டும்தான் முடியும். இது வந்து ஒரு கலைங்கிறாரு. இது தப்பா சொல்ல அவரு. இவர் என்ன சொல்றாரு, தன்னை பத்தி யாராவது சொன்னா யாராவது கேட்பாங்களா? முதல்ல டேய் பெருமிதம் பேசாதம்பாங்க. ஆனா தான் உலகத்தை எப்படி பார்த்தேன்னு சொல்லிட்டு ஒரு கவிஞர் சொல்லி அதை உலகம் ரசிக்குது அப்படின்னு சொன்னா அந்த அளவுக்கு தன்னோட சுயம் ஈகோ அதை வந்து ஒரு ஒரு உன்னதமான நிலைக்கு வந்து எடுத்துட்டு போனோம் யாருன்னா வேர்ட்ஸ்வொர்த் அப்படிங்கிறாரு. ஏன்னா அவள் ஐ அப்படின்னு தான் பேசுறாரு இல்லையா தன்னோட கவிதையில. அப்போ இது ஒரு குணாதிசயம், அது ஒரு குணாதிசயம். அதுல பாத்தீங்கன்னா தன்னோட சுயத்தை பத்தி பேசவே மாட்டாங்க, தன்னோட பர்சனல் அது வெளியே வராது. இங்க பாத்தீங்கன்னா பர்சனல் வெளியே வரும், இருந்தாலும் உன்னதமா இருக்கும் அப்படிங்கிறாரு. சோ இது ஒரு வகையான கவிதை, அது ஒரு வகையான கவிதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரியா? சோ இது வந்து கீட்ஸ் கொடுத்த ஒரு 2 முக்கியமான ஒரு கான்செப்ட்ஸ். சரி, நம்ம கீட்ஸ் பார்த்தோம்னா கண்டிப்பா ஷெல்லியும் பார்த்துதான் ஆகும். சோ அடுத்தது பிபி ஷெல்லியோட டிஃபென்ஸ் ஆஃப் போயட்ரி 1821 எழுதப்பட்டு அதுக்கப்புறம் பின்னாடிதான் இது பப்ளிஷ் ஆகுது. சோ ஷெல்லி வந்து ஆல்மோஸ்ட் சிட்னி அதோட ஒரு கண்டினியூஷன் அது டிஃபென்ஸ் போயட்ரி வந்து டிஃபெண்ட் பண்றாரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா ஒரு டெஃபினேஷன் கொடுக்கிறாரு. கவிதை என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா மேக்ஸ் ஃபெமிலியர் ஆப்ஜெக்ட்ஸ் நாட் ஃபெமிலியர். நம்ம அன்றாட பாக்குற ஆப்ஜெக்ட அன்ஃபெமிலியரா புதுசா நம்மளுக்கே காமிக்கும். அன்றாடம் பண்றத புது வகையா நம்மளுக்கு ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ்ல காமிக்கும், ஒரு புதிய ஒரு கண்ணோட்டத்துல காமிக்கும். அதுதான் கவிதை அப்படிங்கிறாரு. இதை வந்து டீஃபெமிலியரைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யன் ஃபார்மலிஸ்ட் சொல்லுவாங்க. முக்கியமா விக்டர் ஸ்லாவ்ஸ்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரஷ்யன் ஃபார்மலிஸ்ட் இருக்காரு. அவர் வந்து டீஃபெமிலியரைசேஷன் இதே கான்செப்ட் அவர் யூஸ் பண்ண வார்த்தை டீஃபெமிலியரைசேஷன். அதை பத்தி ஒரு வீடியோ இருக்கு புது சேனல்ல ப்ரொஃபசர் அகாடமி இங்கிலீஷ்ல, வேணும்னா அதுல போய் கேளுங்க. அப்புறம் இன்னொன்னு என்ன, இந்த கவிதை வந்து கொஞ்சம் டிஃபென்ஸை விட கவிஞனா யாரு, கவிதைனா எப்படி இருக்கும், அதை பத்தி தான் அதிகமான டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. அதனால இந்த எஸ்ஸை நீங்க படிக்கிறப்போ நோட் பண்ணி படிங்க. கவிஞர்களை பத்தி ஷெல்லி என்ன சொல்றாரு, இல்ல கவிதையை பத்தி ஷெல்லி என்ன சொல்றாரு அப்படிங்கிற ஒரு இப்ப பாத்தீங்கன்னா கம்பேரிசன். நீங்க பாத்தீங்கன்னா a poet is a nightingale அப்படின்னு சொல்றாரு, ஒரு வானம்பாடி பறவை அப்படிங்கிறாரு. அப்ப இது ஒரு மெட்டாஃபர். இதே மாதிரி மெட்டாஃபர் இருந்துச்சுன்னா நோட் பண்ணுங்க, ஏன்னா நாளைக்கு கேள்விகள் இப்படிதான் வருது. யார் வந்து போயட் வந்து ஒரு நைட்டிங்கேல்னு சொன்னது அப்படின்னு நேரடியே வரும். அப்ப அவர் என்ன சொல்றாரு, a poet is a nightingale who sits in darkness and sings to cheer its own solitude with a sweet sound. அப்ப என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா யாருக்கும் தெரியாமல் ஒரு இருட்டுல உட்காந்து அது பாட்டு வந்து தன்னை சேர் பண்றதுக்காக என்ன பண்ணுதுன்னா ஒரு சத்தத்தை எழுப்புது, அது மக்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாரு. ஒரு கவிஞன் அதை போலதான், யாருக்கும் பாதகம் இல்லாம அது பாட்டு ஒரு கிளையில உட்கார்ந்துகிட்டு அவன் தன்னோட பாட்டை வந்து பாடிட்டு இருக்கான் அப்படிங்கிறாரு. அதே போல கவிதைக்கு என்ன கொடுக்குறாருன்னு பாருங்க. கிரேட் போயம் இஸ் அ ஃபவுண்டன், ஒரு ஊற்று போல, ஃபாரெவர் எவர் ஓவர்ஃப்ளோவிங் வித் தி வாட்டர்ஸ் ஆஃப் விஸ்டம் அண்ட் டிலைட். அப்ப என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா டு டீச் அண்ட் டிலைட் இல்லையா, மக்களுக்கு அறிவையும் புகுத்துது, சந்தோஷத்தையும் கொடுக்குது. அது வந்து ஒரு ஊற்று போல, கவிஞன் ஒரு போயம் அப்படிங்கிறது, கவிதைங்கிறது ஒரு ஊற்று போல, அது என்னைக்கும் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குங்கிறார், அது நிக்காது. ஒவ்வொரு காலகட்டத்துக்கு படிக்கிறப்ப அந்த ஊற்றுல இருந்து ஏதாவது வந்துகிட்டே இருக்குங்கிறார். அப்ப இதையும் கூட ஒரு கேள்வியா வரலாம், ஏன்னா போன நெட் எக்ஸாம்ல இது மாதிரி ஒரு கேள்வி வந்திருக்கு இதே எஸ்ஏல. சரியா? அதுக்கப்புறம் திருப்பியும் பாத்தீங்கன்னா போயட்ஸ், இது கடைசி லைன் வந்து ரொம்ப ஃபேமஸ் இந்த எஸ்ஏல டிஃபென்ஸ் ஆஃப் போயட்ரில ஷெல்லி சொன்னது, போயட்ஸ் ஆர் தி அன்அக்னாலேஜ்ட் லெஜிஸ்லேட்டர்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட். இந்த உலகம் இயங்குறதுக்கு சட்டம் ஏற்றுபவர்கள், ஆனா அதை யாருக்கும் உலகத்துல யாரும் அங்கீகரிக்கப்படாத, அன்அக்னாலேஜ்ட் அங்கீகரிக்கப்படாத சட்டம் இயற்றுபவர்கள் யாரு அப்படின்னு சொன்னா ஆளுபவர்கள் யாருன்னா கவிஞர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் இடையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த எபிக் போயட்ஸ் அவங்கள பத்தி அவர் வந்து அலசுறாரு. அதுல வந்து பிரிக்கிறார். ஹோமர் தான் வந்து முதல் இடத்துல வைக்கிறார். அதுக்கப்புறம் டான்டே டிவைன் காமெடி எழுதின டான்டே 2வது இடம், மில்டனுக்கு வந்து ஒரு 3வது இடம் கொடுக்கிறார். நாளைக்கு இது கூட கேள்வி வரலாம், யார் வந்து மில்டனுக்கு வந்து 3rd எபிக் போயட்னு சொன்னது, 3வது இடம் அவர் கொடுக்கப்பட்டது யாருன்னா ஷெல்லி தான் கொடுக்கிறாரு. அப்ப அந்த ஆர்டர் ஹோமர், டான்டே அண்ட் மில்டன். சரியா? அடுத்தது பார்ப்போம்.
அடுத்தது மேத்யூ ஆர்னால்ட், த ஃபங்க்ஷன் ஆஃப் கிரிட்டிசிசம் அட் த பிரசன்ட் டைம், ஒரு முக்கியமான ஒரு எஸ்ஸே. சோ விக்டோரியன் ஏஜுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டோம். அந்த விக்டோரியன் ஏஜ்ல பாத்தீங்கன்னா இந்த கிரிட்டிசிசம் அதோட வேலை என்னப்பாங்கிறாரு. இந்த காலகட்டத்துல அட் த பிரசன்ட் டைம், இந்த காலகட்டத்துல த ஃபங்க்ஷன் ஆஃப் கிரிட்டிசிசம், ரைட்டா, அந்த விமர்சனத்தோட வேலை என்னன்னு கேட்கிறாரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு, ஒரு விமர்சனம் என்ன வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அவர் என்ன சொல்றாரு, த பிசினஸ் ஆஃப் த கிரிட்டிக்கல் பவர். அப்ப இந்த எஸ்ஏல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா கிரிட்டிக்கல் பவர், கிரியேட்டிவ் பவர் அப்படிங்கிற ரெண்டு இதை பத்தி பேசுறாரு. அப்ப எப்பவுமே பாத்தீங்கன்னா கிரிட்டிசிசத்தை வந்து ரெண்டாவது இடத்துல தான் வைக்கிறோம், விமர்சனத்தை முதல் இடத்துல கிரியேட்டிவ் பவர் வைக்கிறாரு. ஆனா இவர் அப்படியே வந்து உல்டாவா மாத்துறாரு. இவர் என்ன சொல்றாரு மேத்யூ ஆர்னால்ட், எந்த ஒரு இடத்துல கவிதை அதிகமா வரும்னு சொன்னா எந்த ஒரு இடத்துல விமர்சனங்கள் அதிகமா இருக்கும் அந்த இடத்துல கவிதைகள் அதிகமா வரும் அப்படிங்கிறார். அதாவது ஒரு நல்ல விமர்சனம் அப்படிங்கிறது, ஒரு நல்ல அறிஞன், ஒரு கிரிட்டிக் என்ன பண்ணணும், கவிஞருக்கு ஏத்த மாதிரி ஃப்ரெஷ் ஐடியாஸ் வந்து உருவாக்கணும். அ கரண்ட் ஆஃப் ட்ரூ அண்ட் ஃப்ரெஷ் ஐடியாஸ். அந்த கரண்ட்ங்கிறது ஒரு சுழல். அப்போ கவிஞர்களுக்கு புது புது ஐடியாஸ் கிடைக்கிற அளவுக்கு நம்ம புது புது கருத்துக்களை கொடுக்கணும். அந்த கருத்துக்களை வச்சுட்டு அவங்க கவிதை ஏற்ற அளவுக்கு வந்து நம்ம செழுமையா வந்து விமர்சனம் பண்ணணும். அதுதான் வந்து த ஃபங்க்ஷன் ஆஃப் கிரிட்டிக்ஸ் அல்ல கிரிட்டிசிசம். அப்போ கிரிட்டிசிசத்தோட வேலை என்னன்னு சொன்னா டு கிரியேட் அ கரண்ட் ஆஃப் ட்ரூ அண்ட் ஃப்ரெஷ் ஐடியாஸ். ஒரிஜினலா இப்ப இருக்கிற ஐடியாஸ் வந்து கொடுக்கணும். அதுதான் வந்து விமர்சனத்துக்கு முக்கியமான கடமை அப்படிங்கிறார். அப்புறமா யதார்த்தத்தை எப்படி இருக்கோ அப்படியே கொடுக்கணும். டு see the object as it in itself it really is. இதுதான் வந்து கிரிட்டிசிசத்தோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்புறம் கிரிட்டிசிசம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா எந்த பக்கமும் சார்புடையதா இல்லாம இருக்கணும், நடுநிலையா இருக்கணும். டிஸ்இன்ட்ரெஸ்டட்னஸ், இது போன நெட் எக்ஸாம்ல இந்த வார்த்தையை அப்படியே கேள்வியா கேட்டிருக்காங்க. டிஸ்இன்ட்ரெஸ்ட்னா நடுநிலையா இருக்கணும், எந்த பக்கமும் சாயக்கூடாது, நம்மளோட விருப்பு வெறுப்பெல்லாம் அதுல வரக்கூடாது, நடுநிலையா இருந்து நம்ம விமர்சனம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் கிரிட்டிசிசத்தோட பாதகம் என்ன, த பேன் ஆஃப் கிரிட்டிசிசம் அப்படின்னு சொன்னா நம்ம கிரிட்டிசிசம் பண்ணணும் இந்த உலகமே மாறிடும் அப்படின்னு நினைச்சா அது தப்பு. பிராக்டிகல் கன்சிடரேஷன்ஸ் கிளிங் டு இட் அண்ட் ஸ்டைஃபில் இட். நம்ம ஏதோ விமர்சனம் பண்ண நாளைக்கே வந்து புது சட்டம் ஏற்றிடுவாங்க, இதை பண்ணிடுவாங்க, உலகத்தை மாத்திடலாம் அப்படிலாம் நினைக்க வேணாம். நம்ம வேலையை பார்ப்போம். அது பிராக்டிகலா நடைமுறையில செயல்பட முடியுமா முடியாதுங்கிறது நம்ம வேலை கிடையாது. நம்மளோட வேலை இதே மாதிரி இருக்கணும், இந்த உலகம் எப்படி இருக்கணும், இந்த இடத்துல இதை பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐடியா கொடுக்கதான் நம்ம வேலை அப்படிங்கிறாரு. இது பிராக்டிகலா பண்ணணுமா வேணாமா நம்ம ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சுட்டோம்னா அது வந்து வேஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. அதுவே வந்து பாதகம் மாறிடும் கிரிட்டிசிசத்துக்கு, அதனால அது தேவையில்லை அப்படிங்கிறாரு. சரியா? சோ இதுதான் வந்து அந்த எஸ்ஏயோட சாராம்சம். சரி, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா மாடர்ன் ஏஜுக்கு போறோம். மாடர்ன் ஏஜ்ல பாத்தீங்கன்னா டிஎஸ் எலியட் ஏகப்பட்ட எஸ்ஏ இருக்கு. அதுல ஒரு முக்கியமான எஸ்ஏ த மெட்டாபிசிக்கல் போயட்ஸ் 1921ல வெளிவருது. அப்ப இந்த போயட்ஸ் அப்ப ஜான் டன் இல்லையா, ஜான் டன், அதுக்கப்புறம் வந்து ஆப்ரகம் காவ்லே, மார்வல், இவங்களை பத்தி. சோ அந்த கவிஞர்களை பத்தி அவர் என்ன சொன்னாரு அப்படிங்கிறது நம்ம எப்பவுமே வந்து பேசிக்கிட்டே இருக்கோம். அவர் என்ன சொல்றாருன்னா அந்த கவிஞர்கள்லாம் பாத்தீங்கன்னா டெலஸ்கோப்பிங் ஆஃப் இமேஜஸ், அதாவது பல இமேஜஸ் வந்து ஒரே நேர்கோட்டில் எடுத்து வரக்கூடிய ஒரு ஆட்கள். இப்ப டெலஸ்கோப்ல பார்த்தா அப்படின்னு சொன்னா தூரத்துல இருக்கிறது கூட அப்படியே கிட்ட தெரியும் இல்லையா. அது எல்லாத்தையும் பல இமேஜஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, பல எக்ஸ்பீரியன்ஸ், அதான் டெலஸ்கோப்பிங் ஆஃப் இமேஜஸ், அது எல்லாம் சுருக்கி நம்ம கிட்ட ஒரு சேர கொடுக்கறவங்க தான் யாருன்னா மெட்டாபிசிக்கல் போயட்ஸ். முக்கியமா ஜான் டன். அவர் ஜான் டனை பத்தி ஒரு புகழ்ந்து எழுதின ஒரு லைன், thought to done was an experience, it modified his sensibility. அப்போ டன்னை பத்தி நினைச்சாலே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறாரு. அவர் கவிதையை பத்தி படிச்சுட்டு நினைச்சாலே வந்து நம்மளுக்கு வந்து பல இது வாழ்க்கையில கிடைக்குங்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் சொல்றாரு, அப்ப ஜான் டன் பாத்தீங்கன்னா ஷேக்ஸ்பியருக்கு அப்புறமா அடுத்த காலத்துல 17th செஞ்சுரியில வராரு. அப்ப இந்த போயட்ஸ் ஆஃப் த 17th செஞ்சுரி, அதாவது முக்கியமா மெட்டாபிசிக்கல் போயட்ஸ் தான் அவர் சொல்றாரு. அவங்க கிட்ட வந்து ஒரு பண்பு இருந்துச்சு. என்ன பண்பு அப்படின்னு சொன்னா மெக்கானிசம் ஆஃப் சென்சிபிலிட்டி. எப்படிப்பட்ட மெக்கானிசம் அப்படின்னு சொன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ஃபீலிங், அவங்க என்ன ஃபீல் பண்றாங்களோ எமோஷன்ஸ், ஓகேவா, அதையும் சரி, அதுக்கப்புறம் தான் மண்டையில வந்து ஓடுற தாட் ப்ராசஸ், ரைட்டா, ரீசன், அதாவது சயின்ஸையும் ஆர்ட்டையும் ஒரு சேர எட்டு வரக்கூடிய ஒரு இயல்பு பண்பு வந்து அவங்க கிட்ட இருந்துச்சுங்கிறார். அப்ப அவங்க கவிதையில பாத்தீங்கன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா மனசுல ஒண்ணு தோல்ற ஒரு எமோஷன்ஸ், இப்ப வந்து காதல் அப்படின்னு சொன்னா அந்த காதல் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா டக்குன்னு பாத்தீங்கன்னா சயின்டிபிக்கா வந்து கம்பேர் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா, வேலிடிக்ஷன், ஃபர்பிட்டிங், மோர்னிங். அதுல பாத்தீங்கன்னா ஜான் டன் திடீர்னு பாத்தீங்கன்னா கவிதை காதலர்களை வந்து என்ன கம்பேர் பண்ணுவாங்க, பொதுவா வந்து ரோஜா மலர்களுக்கு கம்பேர் பண்ணுவாங்க. அவரு பாத்தீங்கன்னா பேர் ஆஃப் காம்பஸ்க்கு கம்பேர் பண்றாரு. அப்போ இந்த மனசும் இதயமும் ரெண்டுத்தையும் சொல்றத வந்து ஒருங்கிணைக்கக்கூடிய ஆற்றல் வந்து இவங்க தான் இருக்கு. த ஹார்ட் அண்ட் த மைண்ட்
ரெண்டு சொல்லதையும் ஒன்னா இணைக்கக்கூடிய ஒரு சென்சிபிலிட்டி அவங்க இருந்துச்சு. ஆனா என்ன ஆகி போச்சு, இந்த 17th செஞ்சுரி முடிவுல வந்து இந்த சென்சிபிலிட்டி வந்து இழந்துட்டோம். முக்கியமா யாரால அப்படின்னு சொன்னா ட்ரைடன் அண்ட் மில்டன். இந்த மில்டன் ட்ரைடன் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படியே வந்து இந்த தன்மையை வந்து கவிதையில இருந்து நீக்கிட்டாங்க. வெறும் எமோஷன்ஸ் மட்டும்தான் இருக்கு, உங்களுக்கு வந்து தாட் ரீசன்ஸ் வந்து காணோம், பிரிச்சுட்டாங்க அப்படிங்கிறாரு. டிஸ்அசோசியேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி அது வந்துடுச்சு. டிஸ்அசோசியேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டினா அந்த ஒரு பண்பை வந்து மாடர்ன் ரைட்டர்ஸ் இழந்துட்டாங்க. அவங்க எப்பவும் ஒரே பக்கம் இலக்கியமா அப்படியே வந்து ஊற்றா கொட்டணும், அந்த ஃபீலிங்ஸ் வந்து ஊற்றா கொட்டணுங்கிற மாதிரி போயிட்டாங்க. ரீசனிங் வந்து மறந்துட்டாங்க. அதை வந்து அந்த அந்த இணைக்கும் தன்மையை வந்து அவங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறாரு. ஆனா இந்த தன்மை அவங்க கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த டேர்மை வந்து உங்களுக்கு கேள்வி, யார் வந்து டிசோசியேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி அப்படின்னு இந்த டேர்மை காயின் பண்ணா எந்த இடத்துல சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அது வந்து இங்கதான் T.S. Eliot மெட்டாபிசிக்கல் போயட்ஸ்ல சொல்றாரு. அடுத்தது பார்ப்போம். அடுத்தது வெர்ஜினியா உல்ஃப். மாடர்ன்ல அடுத்தது பாத்தீங்கன்னா கடைசி எண்டில் நம்ம பார்க்க போறது வெர்ஜினியா உல்ஃப். சோ மாடர்ன் எஸ்ஏ அப்படிங்கிற ஒரு மாடர்ன் ஃபிக்ஷன் அப்படிங்கிற ஒரு எஸ்ஏ 1919ல ஃபர்ஸ்ட் அதை பேசுறாங்க. அதுக்கப்புறம் 1925ல ஒரு ரிவைஸ்ட் வெர்ஷன் வந்து வருது. அப்ப இந்த எஸ்ஏல வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா புதிய புதினம், மாடர்ன் ஃபிக்ஷன், ஃபிக்ஷனுங்கிறது இந்த இடத்துல வந்து புதினம் நாவல்ஸ் குறிக்குது, அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இதுக்கு முன்னாடி இருந்த நாவலிஸ்ட்ல மெட்டீரியலிஸ்ட், அவங்க வந்து அவுட்டர் ரியாலிட்டி அதை மட்டும்தான் பார்ப்பாங்க. வெளி உலகம், வெளி உலகத்துல என்ன நடக்குதோ அதை அப்படியே வந்து நாவல்ல எழுதுறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து H.G. வெல்ஸா இருக்கட்டும், ஆர்னால்டு பெனட்டா இருக்கட்டும், ஜான் கேல்ஸ்வர்த்தி, இவங்கெல்லாம் யதார்த்தம் அப்படிங்கிற பேர்ல வெளி உலகத்துல நடக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ரியாலிட்டி, வெளி உலக யதார்த்தத்தை மட்டும்தான் அவங்க வந்து பேசுறாங்க. இவங்க வந்து மெட்டீரியலிஸ்ட் அப்படிங்கிறாங்க. ஆனா இப்போ மாடர்ன் ஏஜ்ல ஸ்பிரிச்சுவலிஸ்ட் யாருன்னா ஜேம்ஸ் ஜாய்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன ஸ்பிரிச்சுவலிஸ்ட் அப்படின்னு சொன்னா ஒரு உள்மன யாத்திரை போல. உள்மன யாத்திரை அப்படிங்கிறப்ப வந்து இன்னர் ரியாலிட்டி, ஒரு மனுஷன் தான் மனசுக்குள்ள இந்த உலகத்தை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கான் அதை பத்தி யாரும் பேசுறது இல்ல. எப்ப பார்த்தாலும் வந்து அவன் ட்ரெயின் ஏறலாம் போனா வந்தா அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் வெளியே செய்யக்கூடிய செயலை பத்தி தான் வந்து இது வரைக்கும் புதினத்துல எழுதியிருக்காங்க நாவல்ல. முதல் தடவை வந்து ஜேம்ஸ் ஜாய்ஸ் இதை வந்து மாத்துறாரு. ஒரு மனுஷனுக்குள்ள என்னென்னலாம் நினைச்சிட்டு இருப்பான். இப்போ ஒருத்தன் ட்ரெயின்ல போறான்னு சொன்னா அப்போ அவன் மனசுல என்னென்னலாம் என்ன ஓட்டங்கள் என்னென்னலாம் ஓடும், ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ், அந்த என்ன ஓட்டத்தை வந்து யாருமே எழுதுனது இல்லையே, இன்னர் ரியாலிட்டி வந்து எழுதுனது இல்லையே, அதை பத்தி எழுதணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிதான் ஜேம்ஸ் ஜாய்ஸ் யுலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாரு. அது வந்து அப்போ இந்த மாடர்ன் இதுக்கு வந்து ஒரு டிஃபென்ஸ் பண்ற மாதிரி இவங்க வெர்ஜினியா உல்ஃப் வந்து எழுதுறாங்க. அப்ப இதே இதுல வந்து சில முக்கியமான லைன்ல வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த எஸ்ஏல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து இந்த மாடர்ன் ஏஜ்ல வந்து எதாவது பத்தி எழுதணும் அப்படின்னு சொன்னா அது வந்து உங்களுக்கு வந்து அப்படியே வந்து கையில ஏதோ தூக்கி கொடுக்க மாட்டாங்க. அது வந்து ஒரு மலை போல கொட்டும். அண்ட் இன்செசன்ட் ஷவர் ஆஃப் இன்யூமரபிள் ஆட்டம்ஸ். நம்ம ஒரு ட்ரெயின் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போய் உட்காந்து பாருங்க, சுத்தி அவ்வளவு நடக்கும். எதை சொல்றது எதை பாக்குறது நம்மளுக்கு தெரியாது. அப்படிதான் வந்து இந்த தாட் ப்ராசஸ் நமக்கு நடக்கும். நம்ம மனசுல வந்து அருவி போல ஓடும். அண்ட் இன்செசன்ட் ஷவர் கொட்டும். இன்யூமரபிள் எண்ண முடியாது பல அனுபவங்கள் பல இது வந்து கொட்டும். அப்ப இந்த எண்ண ஓட்டத்தை வந்து நம்ம எப்படி வந்து ஃபிக்ஷன்ல எட்டு வர போறோம், அதான் உங்க கேள்வியா இருக்கு. அதான் மாடர்ன் ஃபிக்ஷன். மாடர்ன் ஃபிக்ஷன்ல மாடர்னிஸ்ட் நாவலிஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த எண்ண ஓட்டத்தை ஒரு கேரக்டருக்குள்ள ஒரு ஆளுக்குள்ள எண்ண ஓட்டத்தை வந்து அவங்க பதிவு பண்றாங்க. அதுதான் ரொம்ப சேலஞ்சே தவிர வெளியே நடக்கிறத வந்து பதிவு பண்றது வந்து பெரிய விஷயம் இல்ல அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன பண்ணணும்னா அது மாதிரி நீங்க கவிதை மாதிரி ஒரு நாவல் எழுதணும்னு சொன்னா எக்ஸமைன் ஃபார் அ மொமெண்ட், ஒரு நிமிஷம் சிந்திங்க. அண்ட் ஆர்டினரி மைண்ட் ஆன் அன் ஆர்டினரி டே, சாதாரண ஒரு நாளுல நம்ம மனசுல என்னென்ன ஓட்டங்கள்லாம் ஓடுமோ அதெல்லாம் நினைச்சு பார்த்து அதை வந்து ஒரு நாவலை எழுத முடியுமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க, எவ்வளவு சிரமம் அப்படின்னு தெரியுங்கிறார். அதனாலதான் வந்து ஜேம்ஸ் ஜாய்ஸ் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலிஸ்ட் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து லைஃப் இஸ் நாட் அ சீரீஸ் ஆஃப் கிக் லேம்ப்ஸ் சிமெட்ரிக்லி அரேஞ்ச். அப்ப வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து ஏதோ வந்து ஒரு நேர்கோட்டுல அமைஞ்ச இது ஒரு லேம்ப் மாதிரி இல்லைங்கிற. அந்த கிக் அப்படிங்கிறது வந்து அந்த காலத்து வந்து ஒரு குதிரை வண்டி மாதிரி. அப்ப அந்த வண்டிக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு விளக்கு அந்த பக்கம் ஒரு விளக்கு, அந்த பாதை அப்படியே காமிச்சிட்டு போவோம் அப்படிலாம் நினைக்க வேணாம். அவ்வளவு ஈஸியாலாம் இருக்காது வாழ்க்கை. லைஃப் இஸ் அ லூமினஸ் ஹேலோங்கிறாங்க. அது எப்படின்னா ஒரு விளக்கு எரியறப்போ வந்து சுத்தி வந்து ஒரு ஒளிவட்டம் வரும். அப்ப மழை பெய்யறப்போ வந்து அந்த ஒளிவட்டத்துக்குள்ள தெரிகிற அந்த மழை துளியை மட்டும் கேப்சர் பண்ண எவ்வளவு கஷ்டம். இப்ப நீங்க பாத்திருப்பீங்க இல்லையா? இப்ப மழை பெய்யறப்ப பாத்தீங்கன்னா அந்த ஒளிவட்டம் இருக்கும், அந்த லைட்டுக்குள்ள விழுற அந்த சாரல் இல்ல அந்த மழை நீர் அதை மட்டும் எடுத்து எழுதணும்னா எவ்வளவு கஷ்டங்கிறாங்க.
சோ அதே போலதான் வந்து இந்த மாடர்ன் ஏஜ் நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ பாக்குறோம். ஏன்னா இது வந்து இண்டஸ்ட்ரியல் ஏஜ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதை விட மீறி போச்சு. அதையெல்லாம் கேப்சர் பண்ணி ஒரு நாவல் எழுதுனா ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. முக்கியமா இன்டீரியர் மோனோலாக் அப்படிங்கிறாங்க. உள் மனசுல ஓடக்கூடிய ஒரு ஓட்டம், எண்ண ஓட்டம். அந்த எண்ண ஓட்டத்தை தான் வந்து நம்ம கேப்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருந்தா மாடர்னிசம் அப்படிங்கிறது வெளிவருது. சரியா? சோ வித் திஸ் we finish today. இன்னைக்கு கிளாஸ் இதுல முடிப்போம்.